بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. கண்ணியத்திற்குரிய எல்லாம் உள்ள அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, இந்த நிகழ்ச்சியிலே இறை இல்லங்களும் இணை இல்லங்களும் என்ற தலைப்பு எனக்கு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. இறை இல்லம் என்று சொன்னால், பள்ளிவாசல் என்று சொன்னால், அந்த பள்ளிவாசல் எதற்காக எழுப்பப்பட வேண்டும், அங்கு என்ன நடைபெற வேண்டும் என்று திருமறை குர்ஆனில அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். வஅஹிதுனா இலா இப்ராஹீம வ இஸ்மாஈல அன் தஹீரா பைத்தி லித்தாயிபீன வல் ஆகிபீன வர்ருக்கை சுஜூத். இப்ராஹிமுக்கும் இஸ்மாயிலுக்கும், இப்ராஹிம் இஸ்மாயில் ஆகிய இரண்டு பேரிடத்திலும் நாம் ஒரு உறுதிமொழி செய்து கொடுத்தோம், அவர்கள்ட்ட ஒரு வாக்குறுதி செய்து கொடுத்தோம், உடன்படிக்கை எடுத்தோம். என்னுடைய பள்ளிவாசலை தவாப் செய்பவர்களுக்காகவும், ஈத்திகாஃப் இருப்பவர்களுக்காகவும், ருக்கு சஜிதா செய்பவர்களுக்காகவும் நீங்கள் தூய்மைப்படுத்த வேண்டும் என்று இப்ராஹிம் இஸ்மாயில் இரண்டு பேரிடத்திலும் நாம் உடன்படிக்கை எடுத்தோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். இப்ராஹிம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் என்ற இரண்டு இறை தூதர்களும் அந்த காபத்துல்லாவை புனர் நிர்மாணம் செய்த நேரத்தில், புதுசாக அவர்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கட்டிய அந்த பள்ளிவாசலை புதுசாக அவர்கள் எழுப்புகிற நேரத்தில் அந்த ரெண்டு தூதர்களுக்கும் அல்லாஹ் என்ன சொல்லுகிறான்? என்னுடைய பள்ளிவாசலை நீங்கள் தூய்மையாக்க வேண்டும். எதற்காக தூய்மையாக்க வேண்டும்? அங்கே தவாப் நடைபெற வேண்டும், அங்கே இத்திகாஃப் இருக்க வேண்டும், அங்கே ருக்கு செய்ய வேண்டும், சஜிதா செய்ய வேண்டும். இந்த வணக்கங்களை செய்பவர்களுக்காக என்னுடைய ஆலயத்தை நீங்கள் தூய்மையாக்குங்கள் என்று நாம் சொன்னோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்ப பள்ளிவாசல் என்றால் அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த வணக்க வழிபாடுகள் அங்க இருக்க வேண்டும். ருக்கு செய்யப்பட வேண்டும், சஜிதா செய்யப்பட வேண்டும், ஈத்திகாஃப் இருக்கப்பட வேண்டும். இதற்கு பெயர் தான் பள்ளிவாசல், இதற்காகத்தான் பள்ளிவாசல் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், ஃபீ புயூத்தின் அஸினல்லாஹு அன் துர்ஃப வ யுذ்கர ஃபீஹா இஸ்முஹு யுஸப்பிஹு லஹு ஃபீஹா பில் குதுவி வல் ஆசால். இறை இல்லங்கள் உயர்த்தப்பட வேண்டும் என்றும், இறை இல்லங்களில் அல்லாஹ்வுடைய பெயர் துதிபாடப்பட வேண்டும், நினைவு கூறப்பட வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளையிடுகிறான். காலையிலும் மாலையிலும் சில ஆண்கள் அல்லாஹ்வை பள்ளிவாசல்ல துதிபாடுகிறார்கள், தஸ்பீஹ் செய்கிறார்கள் என்று அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா, பள்ளிவாசல்ல இறைவனை நினைவு கூறப்பட வேண்டும். பள்ளிவாசல் என்பது இறைவனை நினைவு கூறுவதற்காக அந்த பள்ளிவாசல் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறான். அதே மாதிரி இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வஅகீமு உஜூஹக்கும் இந்த குல்லி மஸ்ஜிதின். எந்த பள்ளிவாசல்ல நீங்கள் தொழுதாலும் உங்களுடைய கவனங்களை நீங்கள் உங்களுடைய இறைவன் பக்கம் நீங்கள் திருப்புங்கள், ஒருமுகப்படுத்துங்கள். வதுஊஹு முஹ்லிஸீன லஹுத்தீன். நீங்கள் வணக்கத்தை அவனுக்கு, இறைவனுக்கு நீங்கள் களப்பற்றதாக ஆக்குங்கள், அவனுக்கு அவனிடத்தில் மாத்திரம் நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள் என்று பள்ளிவாசலை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது, அந்த பள்ளிவாசல்ல பிரார்த்தனை என்ற வணக்கத்தை இறைவனுக்கு மாத்திரம்தான் செய்ய வேண்டும், இறைவனை மாத்திரம்தான் பிரார்த்திக்க வேண்டும், அதுதான் பள்ளிவாசல் என்று சொல்கிறான். அதே மாதிரி இன்னொரு வசனத்தில் சொல்லும் பொழுது, வஅன்னல் மஸாஜித லில்லாஹ் ஃபலா ததுஉ மஅல்லாஹி அஹதா. பள்ளிவாசல்கள் என்பது அல்லாஹ்வுக்கு மாத்திரமே சொந்தமானது, அதுல அல்லாஹ்வை தவிர வேற யாரையும் அழைக்க கூடாது, பிரார்த்திக்க கூடாது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பள்ளிவாசலுடைய நோக்கத்தை பற்றி சொல்லும் பொழுது, அந்த பள்ளிவாசல்ல இறைவனுடைய அந்த நினைவு கூறப்பட வேண்டும், திக்ர் நடைபெற வேண்டும், தஸ்பீஹ் நடைபெற வேண்டும், சஜிதா என்ற வணக்கம் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று வணக்க வழிபாடுகளை இறைவனுக்கு மாத்திரம்தான் செய்வதற்காக ஒரு ஆலயத்தை நீங்கள் எழுப்ப வேண்டும் என்று திருமறை குர்ஆன் முழுக்க அல்லாஹ் சொல்கிறான். ஆனால் இறைவனுக்கு செய்ய வேண்டிய இந்த வணக்க வழிபாடுகளை என்றைக்கோ இறந்து போய்விட்ட, அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட, எந்த விதமான சக்தியும் ஆற்றலும் அல்லாஹ்வால் வழங்கப்படாத
நல்லடியார்கள் என்று முஸ்லிம்களால் நம்பப்படுகிற பலருக்காக வேண்டியும் இந்த சமுதாயம் ஆலயங்களை எழுப்பிக் கொண்டு அங்க போய் இந்த சஜிதா என்ற வணக்கத்தை நிறைவேற்றுகிறார்கள். அங்க போய் விழா நடத்துகிறார்கள். நன்மையை நாடி அங்கே பயணிக்கிறார்கள். அங்க நேர்ச்சை என்ற வணக்கத்தை அந்த சமாதியில் அடக்கம் செய்யப்பட்டவருக்காக நிறைவேற்றுகிறார்கள். இன்னும் சொல்ல போனால் பெண்கள் அவர்களுடைய பள்ளிவாசலாகவே இந்த தர்காக்களை நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அங்க போய் குர்ஆன் ஓதுகிறார்கள், அங்க போய் தொழுகை நடத்துகிறார்கள், தொழுகிறார்கள். அங்க போய் அங்க அடக்கம் செய்யப்பட்டவரிடத்தில் கையேந்தி பிரார்த்தனை செய்கிறார்கள். அப்ப இந்த வணக்க வழிபாடுகளை எல்லாம் தனக்கு மட்டும்தான் செய்ய வேண்டும், தன்னுடைய ஆலயத்தில் செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லி இருக்கும் பொழுது, அல்லாஹ்வுடைய ஆலயங்களுக்கு நிகராக இறைவனுடைய இல்லங்கள் இந்த உலகத்தில் எப்படி இருக்கிறதோ அதே மாதிரி நம்ம மகான்களுக்கும் ஆலயங்களை ஏற்படுத்த வேண்டும். இறைவன் எப்படி வணங்கப்படுகிறானோ மகான்கள் வணங்கப்பட வேண்டும் என்று இந்த சமுதாயத்தில் ஏராளமான தர்காக்கள் இணை இல்லங்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அந்த இணை இல்லங்கள்ல முழுக்க முழுக்க ஷிர்க் என்ற இணை வைப்பு அரங்கேறிக் கொண்டிருக்கிறது. இந்த இணை இல்லங்களுக்கு எதிராக நாம் கடுமையாக போராடி வருகிறோம். கடந்த 30 ஆண்டு காலமாக யார் பள்ளிவாசல மாதிரி ஒரு ஆலயமாக தர்காவை எழுப்பி ஒரு சமாதிக்கு மேல கட்டடத்தை கட்டி பள்ளிவாசல்ல என்னவெல்லாம் நடைபெறுகிறதோ அதெல்லாம் அந்த தர்காவில் நடைபெறுகிறது. இதெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் சபிக்கப்பட்ட காரியம் என்று கடுமையாக இதை பற்றி விமர்சனம் செய்து தர்காவுக்கு போற கூட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டு வருகிறது. இன்னும் சொல்ல போனால் இந்த வேடிக்கை பார்ப்பதற்காக போற கூட்டம் தான் இப்ப அதிகமாக இருக்கிறது தவிர பெரும்பாலும் அங்க போய் பிரார்த்தனை செய்வதற்கு அங்க போய் அந்த வணக்க வழிபாடுகளை செய்வதற்கு போகக்கூடிய கூட்டம் இன்றைக்கு பெருமளவில் குறைந்திருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லானல்லாஹுல் யஹூத வன் நஸாரா இத்தகது குபூர் அன்பியாஹி மசாஜிதா, தங்களுடைய நபிமார்களுடைய சமாதிகளை அவர்களுடைய அடக்க ஸ்தலங்களை வணக்க ஸ்தலங்களாக மாற்றிவிட்டார்களே, அப்படிப்பட்ட யூதர்கள் கிறிஸ்தவர்களை அல்லாஹ் நாசமாக்குவானாக என்று குறிப்பிட்டார்கள். இன்றைக்கு எப்படி இறைவனுடைய அந்த இல்லங்களுக்கு நிகராக இணை இல்லங்கள் தர்காக்கள் உண்டாக்கப்பட்டிருக்கிறதோ இதே மாதிரியான தர்காக்கள் நபிமார்களுடைய சமாதியில எழுப்பப்பட்டது. அன்றைக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்துக்கு முன்னால் அனுப்பப்பட்ட எல்லா தூதர்களுக்கும் நிறைய தூதர்களுக்கு யூதர்கள் தர்காக்களை கட்டிக் கொண்டிருந்தார்கள். அங்க போய் அந்த நபியை வணங்கி கொண்டிருந்தார்கள். அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய மரண வேளையில பார்க்கிறார்கள், இந்த தூதர்கள் அவ்வளவு பேரும் ஒரு கடவுளை மாத்திரம்தான் வணங்க வேண்டும் என்று சொன்னார்கள். ஏகத்துவத்துக்காக வேண்டிய பல பேர் உயிரிழந்தார்கள். ஏகத்துவத்திற்காக பலவிதமான எதிர்ப்புகளை எல்லா தூதர்களும் சந்தித்தார்கள். இவ்வளவு கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு உயிர்களை இழந்து உருவாக்கிய இந்த ஏகத்துவத்தை அவருடைய அந்த பாரம்பரியத்தில் வந்த சில வழிகேடர்கள் அவங்களையே கடவுளாக்கி இப்படி அவங்களுடைய சமாதியில போய் வணங்கி கொண்டிருக்கிறார்களே, இந்த மாதிரியான நிலைமை தனக்கு ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரண வேளை வரைக்கும் இதை கண்டிக்கிறார்கள். ஆயிஷா நாயகம் அவருடைய மடியில படுத்துக்கொண்டு அல்லாஹ்வுடைய ரசூல் அவருடைய உயிர் பிரியக்கூடிய அந்த நேரத்தில் 5 நாளைக்கு முன்னால அவர்கள் சொன்ன வாசகம் தான் இது. இப்படி நபிமார்களுடைய சமாதியை போய் அங்க போய் கட்டடம் கட்டி வணங்குகிறார்களே, அங்க போய் வணக்க வழிபாடுகளை நிறைவேற்றுகிறார்களே, அவங்கள்ட்ட போய் பிரார்த்திக்கிறார்களே, இவர்கள் அல்லாஹ்வுடைய சாபத்தை பெறட்டும் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்களே. இது யூதர்களுடைய நடவடிக்கை. சமாதியை கட்டடமாக்குவது, அங்க போய் அவங்களுடைய யார் சமாதியில் அடக்கம் செய்யப்பட்டார் அவங்களை நினைவு கூறுவது, அவங்கள புகழுவது, அவங்கள்ட்ட கையேந்துவது, இது யூதர்கள் செஞ்ச வேலை, கிறிஸ்தவர்கள் செஞ்ச வேலை. அல்லாஹ்வுடைய ரசூல் இது மாதிரி தன்னுடைய சமாதி கட்டடமாக்கப்படக்கூடாது என்பதில் ரொம்ப கவனமாக இருந்தார்கள். சமாதியில விழா எடுப்பதை கண்டித்தார்கள். அவங்க சமாதியில் அதனாலதான் இன்றைக்கு வரைக்கும் விழா இல்ல, அவங்க சமாதியில மலர் தூறது இல்ல, அவங்க சமாதியில பச்சை பருவ பத்திர அந்த பழக்கம் இல்ல என்றெல்லாம் இது யூத கிறிஸ்தவருடைய வேலை என்று இந்த சமுதாயத்துக்கு நம்ம ரொம்ப தெளிவாக கடந்த 30 ஆண்டு காலமாக இந்த சமாதி வழிபாட்டிலிருந்து மீட்டெடுக்கிற இணை இல்லங்கள்ல இருந்து மீட்டெடுக்கிற வேலையை இந்த தௌஹீத் ஜமாத் செய்து வருகிறது. இந்த தர்கா வழிபாடு இது யூதருடைய செயல், இது கிறிஸ்தவருடைய செயல், இது முழுக்க முழுக்க இணை வைப்பு காரியம் என்பதை ஏகத்துவத்தை ஏற்றுக்கொண்ட எல்லா சகோதரர்களும் இன்றைக்கு விளங்கி வைத்திருக்கிறார்கள். ஒரு காலத்திலையும் இந்த ஏகத்துவத்திற்கு வந்தவர்கள் தர்காவின் பக்கம் தலை வைத்து படுக்கவே மாட்டார்கள், தர்காவில் போய் நிற்கவே மாட்டார்கள்.
அங்க போய் கையேந்தவே மாட்டார்கள், அங்க போய் எந்த விதமான வணக்க வழிபாடுகளையும் செய்யவே மாட்டார்கள். அதே நேரத்தில் நாம் விளங்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்னவென்று சொன்னால், இறை இல்லங்கள் அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல்களே இன்றைக்கு இணை இல்லங்களாக மாறி போயிருக்கிறது. இணை இல்லங்கள் தர்காக்களை விட்டு நம்ம விலகி வந்து விட்டோம். ஆனால் எந்த பள்ளிவாசல்ல போய் நம்ம தொழுகிறோம், எந்த பள்ளிவாசல்ல போய் தொழுது பல பிரச்சனைகளை நாம் சந்திக்கிறோம், எந்த பள்ளிவாசல்ல போய் தொழுவது நம்முடைய உரிமை என்று நினைக்கிறோம், எந்த பள்ளிவாசல்ல நம்ம காசு கொடுக்க வேண்டும், சந்தா கொடுக்க வேண்டும், இது எங்களுடைய உரிமை என்று அதை நிலைநாட்ட நினைக்கிறோமே, அந்த பள்ளிவாசல்கள் என்ற ரேஞ்சில் இருக்கிறதா? அந்த பள்ளிவாசல்களே இன்றைக்கு இணை இல்லங்களாக மாறி போயிருக்கிறது. அதை விட்டு விலக வேண்டியது நம்முடைய கடமை. எப்படி தர்காக்களை புறக்கணித்தோமோ அதே மாதிரி இணை வைப்பு காரியங்கள் இன்றைக்கு பள்ளிவாசல்ல நடக்கிறது. என்ன நடக்கிறது என்று கேட்கிறீர்களா? இன்றைக்கு பள்ளிவாசல்கள்ல, ஏனென்றால் இந்த விஷயத்தை நம்மள ரொம்ப லேட்டா தான் விளங்கினோம். இந்த பள்ளிவாசல்ல போய் துழுவுறது சரியா? பள்ளிவாசல்ல ஆரம்ப காலங்களில் துழுது பலவிதமான பிரச்சனைகளை நம்ம சந்தித்தோம். ரொம்ப லேட்டாக நாம் இதை ஆய்வு பண்ணும் பொழுது பார்க்கிறோம், இது உண்மையில பள்ளிவாசல இருக்கிறதா? எந்த பள்ளிவாசல துழுவது நம்முடைய உரிமை என்று நினைத்தோமோ, அடி வாங்கினோமோ, உதவி வாங்கினோமோ, இது பள்ளிவாசல் என்ற ரீதியில இருக்கிறதா என்று பார்த்தால், பள்ளிவாசல்ல அல்லாஹ்வை தவிர வேற யாரையும் அழைக்க கூடாது நல்லா சொல்றானா இல்லையா? வான்னல் மசாஜிதல் இல்ல ஃபலா தது மால்லா யஹரா. பள்ளிவாசல்கள் அல்லாஹ்வுக்கு மாத்திரமே சொந்தம், அதுல அவனை தவிர யாரையும் கூப்பிடாதீங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்றானா இல்லையா? அல்லாஹ்வை மாத்திரமே நினைவு கூறப்பட வேண்டும் என்று அல்லாஹ் சொல்றானா இல்லையா? அல்லாஹ்வை மாத்திரமே புகழப்பட வேண்டும் என்று பள்ளிவாசல்களை பத்தி அல்லாஹ் சொல்றானா இல்லையா? ஆனால் இன்றைக்கு பள்ளிவாசல்கள் என்ன நடக்கிறது? பெரும்பாலான பள்ளிவாசல்கள், தமிழகத்தில் உள்ள பெரும்பாலான பள்ளிவாசல்கள் இந்த ரபியுல் அவ்வல் மாதமாக இருந்தாலும் சரி, இதற்கு அடுத்து வரக்கூடிய ரபியுல் ஆகிர் மாதமாக இருந்தாலும் சரி, ஜமாத்துல் அவ்வல் ஜமாத்துல் ஆகிர் மாதமாக இருந்தாலும் சரி, ரஜபு மாதமாக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு மாதத்திலையுமே ஒவ்வொரு மகான் பேரை சொல்லி அந்த மகானுடைய புகழை தூய்பாடுகிறார்களா இல்லையா? அந்த மகானை அழைத்து பிரார்த்தனை செய்கிறார்களா இல்லையா? அப்ப அது எப்படி பள்ளிவாசலா இருக்கு? பள்ளிவாசல் என்று சொன்னால் அதுல அல்லாஹ்வை தவிர யாரையுமே வழிபடக்கூடாது. அப்படி வழிபட்டார்களே ஆனால் அது பள்ளிவாசல் கிடையாது. அது பேர் பள்ளிவாசலா இருக்கிறது, வணக்கங்கள்லாம் வேற யாருக்கோ சென்று கொண்டிருக்கிறது. இதான அர்த்தம். இதான தர்காவில் என்ன நடக்கிறதோ அதுதான் இன்றைக்கு பள்ளிவாசல் நடக்கிறது. சுப்ஹான மௌலிது என்ற பெயர்ல இன்றைக்கு மௌலிது பாடல்கள் பாடப்படுதா இல்லையா? அதுல என்ன மோசமான வரிகள், இறைவனுக்கு இணை வைக்கிற வரிகள்லாம் வருகிறது. அந்த கஃபாருல் ஹதாயா, பள்ளிவாசல் அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல் உட்கார்ந்து கொண்டு அல்லாஹ்வுடைய ரசூலை அழைக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய ரசூலிடத்தில் பாவ மன்னிப்பு கேட்கிறார்கள். முகமதே, நீங்கள் தான் பாவங்களை மன்னிக்கக்கூடியவர். வல்துனூபில் மூபிகாத், அழித்தொழிக்கிற எல்லா பாவங்களையும் நீங்க அதை மன்னிக்கணும். அந்த சத்தாருல் மசாவி, பாவங்களை மன்னிக்கிற மட்டும் இல்ல, குற்றங்களை மறைக்கிறவரும் நீங்க தான். அல்லாஹ் தனக்குன்னு ஒரு பண்பை சொல்றாங்க, சத்தாரி என்று. மறுமையினாலேயில சிலருடைய குறைகள் அல்ல மறைச்சு அதை மற்றவர்கள் முன்னால பகிரங்கப்படுத்தாம ரகசியமா கூப்பிட்டு அல்ல கேட்பானே, அப்படி அந்த சத்தாரி என்ற தன்மையை அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு கொடுத்து சொல்கிறார்கள். அந்த சத்தாருல் மசாவி, நீங்கள் தான் குற்றங்களை மறைக்கக்கூடியவர். ஓ முக்கியல் ஹசனாத், சிரமங்களை நீக்கக்கூடியவர் நீங்கள் தான். யா வலியல் ஹசனாத், நன்மைகளுக்கெல்லாம் பொறுப்பேற்றவரே. யா ரபிய தரஜாத், உயர்ந்த மதிப்புடையவரே. கஃபிரு அன்னி துனூபி, என்னுடைய பாவங்களை எல்லாம் நன்மைகளாக மாற்றிவிடுங்கள். இந்த அதிகாரம் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு இருக்கிறதா? வாக்குலி அன் செய்யாத்தி, என்னுடைய தவறுகளை குற்றங்களை நீங்கள் அலட்சியம் செய்து விடுங்கள் என்று சல்லு அலா கைரில் இபாதி என்ற அந்த பாடல் பாடும் பொழுது இப்படி அல்லாஹ்வுடைய ரசூல்கிட்ட பாவ மன்னிப்பு தேடுகிறார்களா இல்லையா? வமன் யக்ஃபிரு துனூப இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர எவன்ட பாவங்களை மன்னிக்க முடியும் அப்படின்னு அல்லாஹ் கேட்கிறான். கேட்டா சொல்லுவார்கள், நாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்தில் வாழக்கூடிய காலத்துல மற்றவருடைய பாவங்களை, தன்னை கொல்ல வந்தவருடைய பாவத்தை கூட மன்னிச்சாங்களா இல்லையா? அதைத்தான் சொல்றாங்க. அதை சொன்னா நீ அவங்க காலத்துல இருக்கணும். நீ என்ன பாவம் பண்ண ரசூலுல்லாஹ்வுக்கு? அப்ப எப்படி பாவத்தை எல்லாம் மன்னிக்கணுங்கிறான்? அழித்தொழிக்கிற அந்த பாவம் இருக்கு பாருங்க, பெரும்பாவம் 7 பாவம் அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்களே, அப்படிப்பட்ட பாவங்களை எல்லாம் அல்லாஹ்வுடைய ரசூல் மன்னிப்பார்களா? அப்ப என்னுடைய பாவங்களை மன்னிக்கணும், என்னுடைய தவறுகளை மறைக்கணும், என்னுடைய குற்றங்களை அலட்சியம் செய்ய வேண்டும் என்றெல்லாம் அல்லாஹ்வுடைய ரசூலை அல்லாஹ் அளவுக்கு உயர்த்தி பாடப்படுகிறதா இல்லையா? லா தத்ரூனி கமா அத்ரத்தின் நஸாரா ஈஸா இப்னு மரியம்,
மரியமுடைய மகன் ஈசாவை வரம்பு மீறி புகழ்ந்தது மாதிரி கிறிஸ்தவர்கள் எப்படி வரம்பு மீறி புகழ்ந்தார்களோ அப்படி என்னை வரம்பு மீறி புகழாதீர்கள் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லி இருக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய ஆலயத்தில் உட்கார்ந்து கொண்டு அவங்களை கடவுளாக்குகிற வேலையை பார்க்கிறோம். யாமன் தமாதா வஜிதரம், குற்றமும் பாவமும் செய்துவிட்டவனே துப்பு வாத்தரிஃப் வர்ஜுல் கரம், நீ மன்னிப்பு கேள், குற்றத்தை ஒப்புக்கொள், இவர்களுடைய அருளை நீ எதிர்பார். வல்லுதுபிமன் ஹல்லல் ஹரம், நீ சரணடைந்து விட்டு இத்தனையும் இந்த ஹரம்ல அடங்கியிருக்கிறாரு, மதீனாவில் அடங்கியிருக்கிறாரு, அவரிடத்துல நீ கேளு. நீ மன்னிப்பு கேட்கிறது, குற்றத்தை ஒப்புக்கொள்றது, சரணடைகிறது எல்லாமே இந்த மஸ்ஜித்ல அந்த ஹரம்ல மதீனாவில் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்களே, அல்லாஹ்வுடைய ரசூல்ட்ட நீ இதை கேளு என்று படிக்கப்படுதா இல்லையா? அதே மாதிரி வாத்திப் அலைய பி அபூ மின்க யஸ்மிலுனி, உங்களுடைய மன்னிப்பை என் மீது வழங்கி என் மீது அருள் புரியுங்கள் என்று இப்படி ஒரு பாடல் பாடப்படுகிற காட்சியை பார்க்கணும். சல்லு அலா கைரல் இபாதி என்ற அந்த பாடல்ல ஏற்கனவே பாடப்பட்ட அந்த நான் சொன்ன அந்த பாடல்கள் யா நபி சலாம் அலைக்குன்னு பாடுறாங்க பாருங்க, அதுல வருது. சல்லு அலா கைரல் இபாதி என்ற இந்த பாடல்ல அல்லாஹ்வுடைய ரசூல்ட்ட மன்னிப்பு கேட்க சொல்லி அப்படி வருகிற காட்சியை பார்க்கிறோம். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சலாம் சொல்லக்கூடிய அந்த வரி இருக்கு பாருங்க, அதுல கூட அல்லாஹ்வுடைய ரசூல் அல்லாஹ் ரேஞ்சு கொண்டு போகிறார்கள். அஸ்ஸலாமு அலைக்க யா முபரி சகாம், நோயை நீக்குபவரே உங்களுக்கு சலாம் உண்டாகட்டும். நோயை நீக்கிற அதிகாரம் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு இருந்ததா? அப்படி இருந்திருந்தால் அவங்க மரண படுக்கையிலிருந்து கஷ்டப்பட்டிருப்பார்களா? அவங்களுடைய பேர பிள்ளை, அவங்களுடைய அந்த மகளுடைய பிள்ளை உயிருக்கு போராடி கொண்டிருக்கிற நேரத்தில், ஊசலாடி கொண்டிருக்கிற நேரத்தில் பார்த்து கண்ணீர் வடிக்க முடிந்ததை தவிர அல்லாஹ்வுடைய ரசூலால நோய் நீக்க முடிந்ததா? தன்னுடைய குடும்பத்தால் ஒரு ஆளை போய் நோய் விசாரிக்க போகும் பொழுது அல்லாஹும்ம ரப்பன்னாஸ் இஸ்மி அந்த ஷாபி லா சிபா இல்லா சிபாவுக்க லா யுகாதிரு சக்கமன் வல ஆலமா, இந்த மனிதர்களுடைய இரட்சகனே நீதான் நிவாரணம் வழங்க வேண்டும், உன்னுடைய நிவாரணத்தை தவிர வேற ஒரு நிவாரணம் பலனளிக்காது என்று அல்லாஹ் தான் சிபா வழங்கக்கூடியவன், நிவாரணம் வழங்கக்கூடியவன் என்று அல்லாஹ்விடத்தில் அல்லாஹ்வுடைய ரசூல் கையெழுந்தார்களே தவிர இந்த நான் வழங்குற நிவாரணம் சொன்னார்களா? அப்ப நிவாரணம் வழங்கக்கூடியவரே, நோயை நீக்குபவரே உங்களுக்கு சலாம் என்று பாடுகிறார்கள். வளவு தக்கூனு சக்கீமன் லதைஹி புரு சகாம், நீ நோயாளியாக இருந்தால் அதற்கான நிவாரணம் இவர்கிட்ட இந்த முகமது இடத்துல தான் இருக்கிறது அப்படின்னு பாடுகிறார்கள். மறியலன் அந்த ஆயுத அத்தாகுள்ளாக பரஜி, நபியே நீங்கள் எந்த நோயாளியை போய் சந்தித்தாலும் அல்லாஹ் அவருக்கு நிவாரணம் வழங்கி விடுவான் என்றெல்லாம் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு பாவங்களை மன்னிக்கிற அந்த அதிகாரத்தை வழங்கின மாதிரி நோய் நீக்குகிற அதிகாரம் உங்களுக்கு இருக்கிறது. நீங்க போனா ஒருத்தருக்கு நோயை ஏற்படாது, நீங்க போனீங்கன்னா அந்த நோயை நீங்கள் நீக்கி விடுவீர்கள் என்றெல்லாம் அல்லாஹ்வுடைய ரசூல அல்லாஹ் ரேஞ்சுக்கு புகழுகிற காட்சியை பார்க்கிறோம். இதெல்லாம் அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல்ல அரங்கேறுகிற காட்சியை பார்க்கிறோம். பசத்து கப்ப பாக்கத்தி வண்ணதமி, எனது வறுமை காரணமாக, கவலை காரணமாக அல்லாஹ்வுடைய ரசூல்ல உங்கள்கிட்ட நான் கையேந்துறேன். எந்த பள்ளிவாசல்ல என்னைய தவிர யாரையும் அழைக்க கூடாது, பிரார்த்திக்க கூடாதுன்னு அல்லாஹ் சொல்றானோ அந்த பள்ளிவாசல உட்கார்ந்து கொண்டு சுபான மூலத்துல படிக்கிறார்கள். முகமது அவர்களே, நபி அவர்களே, என்னுடைய கவலை காரணமாக உங்கள்கிட்ட நான் கையேந்துகிறேன். அர்ஜு ஜசீர பதிலிக்கும் கரமி, உங்களுடைய அளப்பரிய அருளை, அன்பை, உங்கள்கிட்ட வல்லத்தன்மையை நான் நம்பி இருக்கிறேன். முஸ்தஷ்பியன் நசீல ஹாதல் ஹரம், இந்த ஹரமில் தங்கி இருந்து, மதீனாவுல தங்கி இருந்து தங்களுடைய பரிந்துரையை நான் வேண்டுகிறேன். தவாமில் மததி, என்னை நிரந்தரமான உதவியை கொண்டு கவனித்து விடுங்கள். அஞ்சில் மிஸ்கீன கபலல் ஹரக்கி, இந்த ஏழையை மூழ்குவதற்கு முன்னால் காப்பாற்றி விடுங்கள். பஸ்தி வகுஜல், உங்கள் தாராள தன்மையினால என்னுடைய ஈரலுடைய வெப்பத்தை தனிய செய்யுங்கள். எல்லா துன்பங்களையும் நீக்கிட முகமது நபி அவரிடத்தில் தான் நாம் அடைக்கலம் தேட வேண்டும் என்று சுப்ஹான மூடுதல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து துஆ செய்யப்படுகிறது. என்ன துஆ செய்யப்படுகிறது? நபியே, நீங்க தான் பாவங்களை மன்னிக்கணும், நீங்க தான் ரிஸ்க் தரணும், என்னுடைய வறுமையை போக்கணும், என்னுடைய ஈரலுடைய வெப்பத்தை தனிய செய்யணும், நீங்க தான் நோயினுடைய நீக்க வேண்டும் என்றெல்லாம் அல்லாஹ்வை புகழ்ற மாதிரி, அல்லாஹ்விடத்துல கையேந்திர மாதிரி சுப்ஹான மூடுது என்ற பெயர்ல நபியை நாங்க புகழுகிறோம் என்ற பெயர்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல பிரார்த்தனை செய்கிறார்களா இல்லையா? அப்ப அல்லாஹ்வுடைய ஆலயம் என்று சொல்லிக் கொண்டு அல்லாஹ்வுடைய ரசூலை புகழ்கிறார்கள், அவங்கள இறைவன் ரேஞ்சுக்கு கொண்டு போகிறார்கள் என்றால் இது எப்படி இறை இல்லமா இருக்க முடியும்? இதுவும் கண்டிப்பாக இணை இல்லம் தான். எப்படி தர்காக்கள் இணை இல்லங்களாக இருக்கிறதோ
அதே மாதிரி இறைவனுக்கு இணையாக மற்ற யார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவனுக்கு இணையாக அழைக்கப்பட்டாலும் அது இணை இல்லையா? அதே மாதிரி இந்த மொய்தீன் அப்துல் காதிர் ஜீலானி பெயர்ல யா குத்துபா என்ற ஒரு நூல் எழுதி வைத்திருக்கிறார்கள். அதுவும் அல்லாஹ்வுடைய ஆலயத்தில் படிக்கப்படுகிறது. எப்படி படிக்கப்படுகிறது? யா குத்துபா அகலி சமாய் வல் அருளி கௌசகுமா, வானம் பூமி ரெண்டிலும் வாழ்பவர்களுக்கெல்லாம் அச்சாணியாக விளங்கக்கூடியவரே, மலக்குமார்களுக்கு நீங்க தான் அச்சாணி, இந்த உலகத்தில் வாழக்கூடியவர்களுக்கு நீங்க தான் அச்சாணி, இல்ல இந்த உலகம்ல உங்க கையில தான் இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி வானம் பூமி இரண்டிலும் வாழ்பவருடைய குத்துபா அவர்களே, யா கௌசுல் ஆலமுக்குள்ள தகரி வல்ஹீன், எல்லா காலங்களிலும் நேரங்களிலும் காப்பாற்றும் மகத்தான இரட்சகரே, அல்லாஹ்வை அழைக்கிற மாதிரி யாரு கூப்பிடுறோம்? பள்ளிவாசல உட்கார்ந்து கொண்டு யா குத்துபாங்கிற பேர்ல கேட்டா நாங்க நல்லடியார்களை புகழ்றோம் அப்படிமாங்க. என்ன புகழ்றீங்க? நீங்க புகழ்றது தப்பு இல்ல. அல்லாஹ்வுடைய ஆலயத்தை உட்கார்ந்து கொண்டு அவரை இப்படி கூப்பிடுகிறீர்களே, மகத்தான இரட்சகரேன்னு கூப்பிடுகிறீர்களே, வானபூமி ரெண்டுக்குமே நீங்க தான் அச்சாணியாக திகழ்கிறீர்கள் என்று கூப்பிடுகிறீர்களே, இந்த மாதிரியான ஒரு அதிகாரத்தை, ஒரு பவரை இவர் தான் எல்லாத்தை விட மேலானவர்ங்கிற மாதிரியான ஒரு சர்டிபிகேட் அல்லாஹ் கொடுத்திருக்கிறானா? அது மாத்திரம் இல்லை, இன்னும் பாடுகிறார்கள், வமையுனாதிசுமி அல்பம்பி கல்வத்திஹி இஸ்மம்பி ஹம்மத்திஹி சுர்மல்லி கபுவத்திஹி அஜப்துஹு முஸ்ரியன் மின் அஜ்லி தாவத்திஹி ஃபல்யதுய அப்துல் காதிர் முஹைதீனி. யார் ஒருவன் தனிமையில் உட்கார்ந்து கொண்டு 1000 தடவை அப்துல் காதிரே என்று கூப்பிடுகிறானோ, தன்னுடைய உறக்கத்தை கலைத்து உட்கார்ந்த நிலைமையில தனிமையில இருந்து கொண்டு 1000 தடவை என்னை எவன் கூப்பிடுகிறானோ நான் உடனடியாக ஓடோடி வருகிறேன் என்று அல்லாஹ்வை அழைக்க வேண்டிய பள்ளிவாசல்ல அப்துல் காதிர் ஜீலானி 1000 முறை அழைத்தால் ஓடோடி வருவார். அப்துல் காதிர் சொல்லி இருக்கிறார் என்று இந்த யா குத்துபா வரியில அல்லாஹ் எப்படி பதில் தருவானோ? அல்லாஹ் குர்ஆன்ல எப்படி சொல்றான்? வமன் அதல்லு மிம்ம எதுவும் மின்துனில்லாஹி மல்லா யஸ்தஜிபு லஹு இலா யௌமில் கியாமா. அட கியாமத் நாள் வரைக்கும் அழைத்தாலும் பதில் தர இயலாதவர்களை அழைக்கிறார்களே, இவர்களை விட வழிகட்டவர்கள் யார்? அம்மை யுஜீபுல் முல்தர்ர இதா தாஹு எக்ஸுபு, துன்பம் வரும் பொழுது அந்த ஒருத்தன் அழைக்கிறான், அவனுடைய அழைப்பை ஏற்று அவனுடைய துன்பத்தை போக்குறது அல்லாஹ்வை தவிர எவன்டா இருக்கிறா? நீ கூப்பிட்டால் நான் மட்டும்தான் பதில் தருவேன், வேற எவனாலே உன்னுடைய துன்பத்தை போக்க முடியாது என்று அல்லாஹ் சொல்லும் பொழுது அப்துல் காதிர் ஜீலானியே பள்ளிவாசல்ல உட்கார்ந்து கொண்டு எப்படி கூப்பிடுறான்? 1000 தடவை அவரை அழைத்தால் அவர் ஓடோடி வருவார் அப்படிங்கிற பாடல படிக்கிறான். அது மாத்திரம் இல்ல, அதை யா குத்துபாவில படிக்கிறான். கதுக்குல் தபில் இதுனிமின் மௌலாக்க மூத்தமிரார். இந்த நீ அப்துல் காதிரே, நீங்கள் சொன்னீர்கள், உங்களுடைய இறைவனுடைய அனுமதி பெற்று சொன்னீர்கள். என்ன அனுமதி பெற்று சொன்னீர்கள்? கலமி அலா ரகபாத்தில் அவுலியாய் துரா குல்லுகும் கதரலு வலல்லஹா புஷ்ரா. என்னுடைய கால் எல்லா அவுலியாக்களுடைய பிடரி மேலையும் இருக்கிறது, எல்லா அவுலியாக்களையும் போட்டு நான் மிதிக்க சொல்லி அல்லாஹ் எனக்கு சொல்லி இருக்கிறான். அதை அனைத்து அவுலியாக்களும் ஏற்றுக்கொண்டார்கள் என்று எவ்வளவு ஆணவத்தோட அப்துல் காதிர் ஜீலானி சொன்னாரா? எல்லாம் எவன் அவுலியான்னு சொல்றியோ எல்லாம் என் காலில் உங்க பிடரி மேல என் காலத்துக்கு வைப்பேன் என்று அது இப்படி அல்லாஹ் சொல்லியிருக்கிறான் என்று அல்லாஹ்விடத்தில் அனுமதி பெற்று நீங்கள் சொன்னீர்களே என்று அப்துல் காதிர் ஜீலானியை எப்படி கூப்பிடுறான்னு சொன்னா, அவுலியாக்கள் அவ்வளவு பேரும் அவர் காலில் விழுந்தார்கள் அப்படி விழ சொல்லி அல்லாஹ் சொன்னார் என்று ஒரு மனிதனிடத்துல இறைவனை மாத்திரமே, ஒரு இறைவனை மாத்திரமே வணங்க வேண்டும் என்று சொன்ன இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் அப்துல் காதிர் காலில் அவ்வளவு பேர் விழுந்து கிடக்க வேண்டும் என்று இப்படி ஒரு பாடல பள்ளிவாசல்ல பாடப்படுதா இல்லையா? அப்துல் காதிர் ஜீலானிய அல்லாஹ் ரேஞ்சுக்கு உயர்த்தப்படுகிறதா இல்லையா? அப்ப இது எப்படி இறை இல்லமா இருக்க முடியும்? நாகூர் ஆண்டவரை கூப்பிடுகிறார்கள், சாகுல மீது பாஷாவை கூப்பிடுகிறார்கள், யா சாஹிபன் நாகூரி குல்லி நாசிரி பி சமயி வல் ஆலாயி வ ஹுஸ்னுல் பஸரி வ பி தூலி உம்ரின் லா பி உம்ரின் காசிமின். நாகூராரே, எனக்கு உதவி செய்யுங்கள், உதவியாளராக வந்து விடுங்கள். எதனையெல்லாம் உதவி செய்யணும்? என்னுடைய செவிப்புலன்ல, என்னுடைய காதுல கேட்க வேண்டும், என்னுடைய உறுப்புகள் நன்றாக செயல்பட வேண்டும், என்னுடைய பார்வை நன்றாக செயல்பட வேண்டும், காலகாலமாக வாழக்கூடிய நீண்ட ஆயுளை எனக்கு தர வேண்டும், குறைவான ஆயுள் இல்லாம நீண்ட ஆயுளை எனக்கு தர வேண்டும். நீண்ட ஆயுளை அவரால் தர முடியுமா? பார்வையில அவரால் ஒளியை ஏற்படுத்த முடியுமா? கேட்க வைக்க முடியுமா? அப்ப அல்லாஹ் எப்படி நம்மளை கேட்க வைப்பானோ, பார்க்க வைப்பானோ, அவன் எப்படி நமக்கு ஆயுளை நீட்டுவானோ? ஆயுள் நீடிக்கிறது அல்லாஹ்வுடைய கையில இருக்கிறது. யார் எவ்வளவு காலம் வாழ வேண்டும் என்பது அவனுடைய விதியின் அடிப்படையில் நடக்கும்.
அப்ப என்னுடைய ஆயில நீங்கள் தான் நீடிக்க வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய ஆலயத்தில் உட்கார்ந்து கொண்டு யாரை கூப்பிடுகிறார்கள்? அல்லாஹ்வை அழைக்க வேண்டியவர்கள், அல்லாஹ்விடத்தில் மாத்திரம் கையேந்த வேண்டியவர்கள் நாகூராரை கூப்பிட்டு உதவி கேட்கிறார்கள். மொய்தீன் அப்துல் காதரை கூப்பிட்டு அவங்கள கடவுளாக ஆக்குகிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள கடவுள் நிலைமைக்கு உயர்த்தி அவங்களை அழைத்து பிரார்த்தனை செய்கிறார்கள். அப்ப அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல்ல இறைவனை நினைவு கூற சொல்லி அல்லாஹ் சொல்றான். இவங்க யார் நினைவு கூறுகிறார்கள்? ஒரு மாசம் மொய்தீன் அப்துல் காதர் ஜிலானி நினைவு கூறுகிறார்கள். ஒரு மாசம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள நினைவு கூறுகிறோம்ங்கிற பேர்ல அவங்கள்ட்ட அழைத்து பிரார்த்தனை செய்கிறார்கள். ஒரு மாசம் நாகூராண்டவரை நினைவு கூறுகிறார்கள். ஒரு மாசம் ஹசன் ஹுசைனை நினைவு கூறுகிறார்கள். ஒரு மாசம் ஹாஜா முய்தீன் நினைவு கூறுகிறார்கள். அப்ப அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல்ல தன்னையை தவிர யாரையும் அழைக்க கூடாது. அப்படி அழைக்கப்படாமல் இருப்பதுதான் பள்ளிவாசல் அல்லாஹ் சொல்றான். அப்படி அழைக்கப்பட்டால் அது பள்ளிவாசல் ஆகுமா? அப்ப அது பள்ளிவாசல் இன்றைக்கு இருக்கல. இன்றைக்கு இருக்கக்கூடிய பெரும்பாலான பள்ளிவாசல்கள்ல சுப்ஹான மௌலிது ஓதப்படுகிறதா இல்லையா? முஹைதீன் மௌலிது, யாக்குத்துபா மௌலிது, ஷாவுலமது மௌலிது ஓதப்படுகிறதா இல்லையா? பர்சஞ்சி மௌலிது ஓதப்படுகிறதா இல்லையா? அல்லாஹ்வுடைய நிலைமைக்கு இவர்களை எல்லாம் உயர்த்தி இவர்கள்ட்ட பிரார்த்தனை செய்யப்படுகிறது. இந்த பள்ளிவாசல போய் எப்படி நம்ம நிக்க முடியும்? அது மாத்திரம் இல்ல, இன்றைக்கு பார்க்கிற பள்ளிவாசல்களுக்கு பேர் வைக்கிறது கூட எப்படி பேர் வைக்கிறான்? மொய்தீன் ஆண்டவர் பள்ளிவாச, நாகூர் ஆண்டவர் பள்ளிவாச, பள்ளிவாச பேரிலே சேர்த்து வைக்கலாம். அந்த பள்ளிவாசல்ல போய் நம்ம நிக்க முடியுமா? அந்த பள்ளிவாசல்ல போய் நம்ம ஒதுங்க முடியுமா? அந்த பள்ளிவாசல் பேரை எப்படி வைக்கிறான்? அல்லாஹ்வுக்கு எப்படி இந்த உலகத்துல ஆலயங்கள் பள்ளிவாசல்கள் இருக்கிறதோ அதே மாதிரி அப்துல் காதர் ஜிலானிக்கு இந்த உலகத்தில் நிறைய பள்ளிவாசல் இருக்கிறது என்ற நம்பிக்கையில மொய்தீன் ஆண்டவர் பள்ளிவாசல் வைக்கிறானா இல்லையா? பள்ளிவாசலுக்கு என்ன பேரை வைக்கலாம். ஆனால் அபூபக்கர் பள்ளிவாசல் வைக்காம, உமர் பள்ளிவாசல் வைக்காம, உஸ்மான் அலி பள்ளிவாசல் வைக்காம அப்துல் காதரை மாத்திரம் இவர்கள் சொல்வதற்கு என்ன காரணம்? எத்தனையோ இந்த இஸ்லாமிய மார்க்கத்திற்காக உயிர் துறந்த சஹாபாக்களுடைய பெயர்களை எல்லாம் வைக்காம, ஆரம்ப காலத்தில் ஹிஜ்ரத் செய்த அந்த உத்தம தோழர்கள் பேரை எல்லாம் வைக்காம அப்துல் காதர் பேரை வைக்கிறதுக்கு என்ன காரணம்? நல்ல மனிதனுடைய பேர் வைக்கணுங்கிற வேண்டிய இல்லை, அது அவருக்கு சொந்தம், அது அவருடைய பள்ளிவாசல், அவருடைய ஆலயம் என்ற அர்த்தத்தில் இப்படி பள்ளிவாசல் பேர் வைக்கப்படுதா இல்லையா? பல பள்ளிவாசல்கள்ல அப்படி அட்டாச் பண்ண மாதிரி தர்கா, நீங்க பள்ளிவாசலுக்குள்ள நுழையும் போது தர்காவுக்குள்ள நுழைந்து விட்டு தான் பள்ளிவாசலுக்குள்ள போகணும். இப்படி இருக்குதா இல்லையா? அப்ப கால காலமும் இப்படி தர்காவுக்குள்ள நுழைஞ்சு பள்ளிவாசல் பக்கம் போற மாதிரி இப்படி நம்ம பழக்கப்பட்டு விட்டோமே, ஆனால் நம்ம எப்படி சிற்க ஒழிக்க முடியும்? சிற்கு மேல நமக்கு இப்படி வெறுப்பு வரும். அப்ப இன்றைக்கு பள்ளிவாசல் என்று வைத்திருக்கிறார்கள். அந்த பள்ளிவாசல் எப்படி இருக்கிறது? இறைவனுக்கு இணை வைக்கிற இணை இல்லங்களாக, இறை இல்லங்கள் என்ற ரேஞ்சில இருந்து இணை இல்லங்களாக மாறி போயிருக்கிற காட்சியை பார்க்கிறோம். பள்ளிவாசலுடைய அந்த இலக்கணத்தை இழந்து நிற்கிற காட்சியை பார்க்கிறோம். திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், வல்லதி நத்தகது மஸ்ஜிதன் திராரன் வ குஃப்ரன் வ தஃப்ரீகன் பைனல் முஃமினீன வ இர்சாலன் லிமன் ஹாரபல்லாஹு வ ரசூலஹு. இந்த இணை இல்லங்களா இன்றைக்கு பள்ளிவாசல் ஆகி கொண்டிருக்கிறதே, இந்த மாதிரியான ஒரு பள்ளிவாசலை தொழலாமா என்பதை திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான். சூரத்து தௌபாவுல சொல்றான், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்துல சில நயவஞ்சகர்கள், முனாஃபிக்குகள், வேடதாரிகள், முனாஃபிக்குன்னா யாரு? அல்லாஹ்வுடைய ரசூலோட சேர்ந்து அவர்களும் வந்து தொழுகை நிறைவேற்றினார்கள். தொழுகையில சோம்பலாக இருப்பார்கள். ஆனால் பள்ளிவாசலுக்கு வந்திருக்கிறார்கள். வாயளவுல உதட்டளவுல அவர்களும் களிமா சொன்னவர்கள் தான். முஸ்லிம்கள் என்று சொல்லிக் கொண்டு தொழுகையை நிலைநாட்டிக் கொண்டு குர்ஆனை ஓதிக்கொண்டு பிரச்சார நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு ஆலோசனை கூட்டங்களில் கலந்து கொண்டு அவர்கள் தங்களுடைய உள்ளத்தில் குஃப்ரை வைத்திருந்தார்கள், ஷிர்கை வைத்திருந்தார்கள், நடித்துக் கொண்டிருந்தார்கள். அப்படிப்பட்டவர்கள் ஒரு பள்ளிவாசலை கட்டுகிறார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் காலத்துல முனாஃபிக்குகள் கூட்டம் ஒரு பள்ளிவாசலை கட்டுகிறது. அல்லாஹ் சொல்றான், அவன் தொழுகிறவன் தான், அவன் பேரளவுல களிமா சொன்னவன் தான். ஆனால் அவன் கட்டுகிற பள்ளிவாசல் வந்து எதுக்காக வேண்டி கட்டப்படுது? எதுக்காக வேண்டி கட்டுறான்? எதுக்காக வேண்டி கட்டினா? இறைவனை நினைவு கூறுவதற்காக வேண்டிய, இறைவனை அழைத்து பிரார்த்தனை செய்வதற்காக வேண்டிய அந்த பள்ளிவாசலை எதுக்கு கட்டினான் என்று சொன்னால், வல்லதி நத்தகது மஸ்ஜிதன் திராரன், முஸ்லிம்களுக்கு இடைஞ்சல் பண்ணுவதற்காக வேண்டி அவர்கள் ஒரு பள்ளிவாசலை கட்டுகிறார்கள். குஃப்ரன், இறை நிராகரிப்புக்காக வேண்டி ஒரு பள்ளிவாசலை கட்டுகிறார்கள். இந்த இறை நிராகரிப்பு தானே இல்லையா? அவ்வளவு அல்லாஹ்வை மாத்திரம் வணங்க வேண்டியவர்கள் அப்துல் காதரை அழைப்பார்களே, ஆனால் அது இறை நிராகரிப்பா இல்லையா? அல்லாஹ்வை வணங்க வேண்டிய அப்துல் காதரை வணங்கினால் அது குஃப்ரா இல்லையா?
அப்ப அந்த குஃப்ரு எங்க நடைபெறுகிறதோ அது நயவஞ்சர்கள் கட்டின பள்ளிவாசல். நயவஞ்சர்கள் கட்டின பள்ளிவாசலுடைய இலக்கணத்தை அல்லாஹ் சொல்லும் பொழுது, அவர்கள் கட்டின நோக்கத்தை சொல்லும் பொழுது, குஃப்ரை நிலைநாட்டுவதற்காக வேண்டி கட்டினார்கள். அதனால் அந்த பள்ளிவாசல்ல நிக்காத, அங்க வணங்காத அப்படின்னு சொல்றான். அது மாத்திரம் இல்லாமல் இன்னும் சில காரணங்களையும் சொல்றான். 4 காரணங்களை சொல்றான். இந்த 4 காரணங்களும் இன்றைய பள்ளிவாசல்கள்ல இருக்கிறதா இல்லையா? நயவஞ்சகர்கள் எந்த நோக்கத்துக்காக வேண்டி பள்ளிவாசலை கட்டினார்களோ ரசூலுல்லாஹ் காலத்துல, அந்த நோக்கத்துக்காக வேண்டி இன்றைக்கு பள்ளிவாசல்கள் கட்டப்பட்டிருக்கிறது இல்லையா? அல்லாஹ் சொல்றான், என்ன சொல்றான்? மஸ்ஜிதன் லிராரன், முஸ்லிம்களுக்கு இடைஞ்சல் பண்ணுவதற்காக, தீங்கிழைப்பதற்காக பள்ளிவாசல் கட்டுகிறார்கள் அப்படிங்கிறான். இன்றைக்கு இருக்கிற இந்த பள்ளிவாசலை நம்ம பார்க்கிறோம். இதே மாதிரி முஸ்லிம்களுக்கு இடைஞ்சல் நடக்கிறதா இல்லையா? நபி வழிப்படி ஒருத்தன் போய் பள்ளிவாசல்ல தொழுக போறான், விரலை செஞ்சு தொழுகிறான். அவன் விரல தான் அவன் ஆட்டுறான், யார் விரலையும் பிடிச்ச ஆற்றல. விரல ஆட்டுனா நீ பள்ளிவாசலுக்கு வராத, இடைஞ்சல் பண்ணுகிறார்கள், விரலை உடைக்கிறார்கள். துழுவக்கூடிய நிலைமையில தூக்கி கொண்டு போய் ஹவுல்ல தூக்கி போட்டார்கள். நடந்ததா இல்லையா? பள்ளிவாசல போய் தொப்பி இல்லாம ஒருத்தன் போய் நிப்பான். தொப்பி இல்லாம போய் நின்று துள்ளானே, ஆனால் நீ ஓந்தலே தொப்பி இருந்தா உனக்கு விருப்பமா இருந்தா நீ போட்டுக்க. இவன் பின்னாடி இருக்கிறவன் செய்வான், ஒரு கொட்டா மாதிரி பள்ளிவாசல வச்சிருப்பான். இதை கொண்டு வந்து துழுவுறான்னு கூட பார்க்காம, அவன் கவனம் திரும்புமான்னு கூட பார்க்காம தலையில கொண்டு வந்து கவுத்துவார்கள். இல்லைன்னா துழுக முடிஞ்ச உடனே துழுகிற வரைக்கும் அவனை பாத்தீங்கன்னா பாக்குற பார்வை இருக்கு பாருங்க. சுபஹானல்லாஹ், எப்படி அவன் நிம்மதியா துழுவான்? துழுது முடிச்சோன்னு அடிப்பாங்களோ, உதைப்பாங்களோ, கொள்ளுவாங்களோ, என்ன கேட்க போறாங்க? பயந்து துழுவுற நிலைமையில, யோசித்து துழுவுற நிலைமையில, உருமுகமா அல்லாஹ் உருமுகமா துழுவுங்க நல்லா சொல்றானு, உங்க கவனத்தை எல்லாம் திருப்புங்கன்னு சொல்றானே. அந்த பள்ளிவாசல்ல அல்லாஹ்வுடைய நினைவை விட்டும் திருப்புகிற வகையில, மிரட்டுகிற வகையில சுத்தி உட்கார்ந்து கொள்வார்கள். தொழுத்து வரத்தை என்னமோ அவன் கஞ்சி அடிச்சுட்டு வந்த மாதிரி, என்னமோ அவன் குடிச்சிட்டு வந்த மாதிரி, வேற ஏதோ ஒரு சிலையை போய் வணங்கின மாதிரி தொழுது முடிச்சவன அவனை விசாரிச்சு பாருங்க. அப்ப எப்படி அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல்ல நபி வழிப்படி நம்ம துழுவுறதுக்கு தடை விதிக்கப்படுகிறதா இல்லையா? நெஞ்சில தக்பீர் கட்டி துழுவதற்கு நமக்கு அங்க அனுமதி இருக்கிறதா? அப்ப பள்ளிவாசல்ல முஸ்லிம்கள் துழுவதற்கு இடைஞ்சல் படுகிறார்களே. இப்படி பள்ளிவாசல் கட்டினது யாரு? முனாபிக்குகள். அல்லாஹ்வுடைய ரசூல் காலத்துல இடைஞ்சல் பண்றதுக்குன்னு பள்ளிவாசல் கட்டினான். அது மாத்திரம் இல்ல, இன்றைக்கு பள்ளிவாசல்கள் பார்க்கிறோம், அல்லாஹ்வுடைய ரசூல் காலத்துல பெண்கள் பள்ளிவாசல் அனுமதிக்கப்பட்டார்கள். ஐவேளை தொழுகையிலே பெண்கள் ஜமாத்தோடு வந்து கலந்து கொள்வார்கள். ஆண்களுக்கு பின்னால் அவர்கள் அணிவகுத்து நிற்பார்கள். ஜும்மாவில் வந்து கலந்து கொள்வார்கள். ரமலான் மாதத்தில் வந்து அவர்களது இரவு தொழுகையில வந்து ஜமாத்தோடு வந்து கலந்து கொள்வார்கள். இப்படி ஐவேளை தொழுகைக்கும் ஜும்மாவுக்கும், அதே மாதிரி பெருநாளைக்கும், பெருநாள் திடல்ல வரைக்கும் பள்ளிவாசல்ல அல்லாஹ்வுடைய ரசூலோட வந்து முஸ்லிம்கள் கலந்து கொண்டார்களே, பெண்கள் வந்து கலந்து கொண்டார்களே. இன்றைக்கு அந்த பெண்கள் பள்ளிவாசல் தொழுவதற்கு அனுமதிக்கப்படுகிறதா? பெண்கள் பள்ளிவாசல் தொழுவத பயங்கரமான பாவமா, பயங்கரமான குற்றமா? மார்க்க அறிஞர்கள் கொந்தளிக்கிறார்கள். அது எப்படி பொம்பளையில் அனுமதிக்கலாம்? பொம்பளையில் அனுமதிக்கிறது ரொம்ப கேவலமா பேசுகிறார்கள். நம்முடைய பள்ளிவாசல்ல பெண்களை நம்ம அனுமதிக்கிறோம். எதற்காக வேண்டி அனுமதிக்கிறோம்? பெண்கள் அல்லாஹ்வுடைய ரசூல் காலத்துல பள்ளிவாசலுக்கு வந்திருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் கட்டின பள்ளிவாசல்ல பெண்கள் வந்து தொழுகிறார்கள். அப்படிங்கிறதுனால இந்த அனுமதியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழங்கிய அனுமதியை எவனாலையும் தடுக்க முடியாது, தடுக்க கூடாது என்பதற்காக பெண்களை பள்ளிவாசலுக்கு அனுமதித்தா, பெண்களை பள்ளிவாசலுக்கு ஆண்கள் இருக்கிற இடத்துக்கு அனுமதிக்கலாமா? அப்படி கொந்தளிக்கிறார்கள். எப்படி கொந்தளிப்பீங்க? ஏன் கொந்தளிக்கிறீங்க? உண்மையில அப்படி பெண்கள் ஆண்கள் சந்தித்து விடுவார்கள், மோசமான விளைவு ஏற்பட்டு விடும் என்றால் முதல்ல தர்காவுக்கு வர கூட்டத்தை நீங்க நிப்பாட்டன. தர்காவுக்கு எப்படி வர்றாங்க? பள்ளிவாசலுக்கு வரக்கூடிய பெண்களாவது அவங்களுக்கு தனி வழி இருக்கிறது. ஆண்களை சந்திக்காத வகையில் வந்து செல்கிறார்கள், ஒழுக்கத்தோடு வருகிறார்கள். ஆனால் தர்காவுக்கு போற கூட்டம் எப்படி போவது? லிப்ஸ்டிக்கை போட்டுக்கொண்டு, பவுடரை பூசிக்கொண்டு, மல்லிகைப்பூவை வைத்துக் கொண்டு, அலங்காரமான சேலையை உடுத்துக்கொண்டு, கண்ணை கவர்ற மாதிரியான விதத்தில் இன்றைக்கு தர்காக்கள்ல போறாங்களா இல்லையா? ஆயிரக்கணக்கான ஆண்கள் வரக்கூடிய இடங்களுக்கு பெண்கள் போய் அங்க போய் பெண்களை இடிக்கிறதுக்கு ஒரு கூட்டம் வர்றானே. இதை பார்த்து கொந்தளிக்க மாட்டியா? இதை பார்த்து நீ வந்து தடுக்க மாட்டீங்க. இதை தடுக்க வக்கற்றவர்கள், இதை தடுக்க முடியாதவர்கள் என்ன செய்யறாங்க? உங்களுடைய பள்ளிவாசல் வரக்கூடாது. அப்ப எங்க போகணும்? தர்காவுக்கு வரணும். அப்பத்தானே மூலது ஓதுவான், அப்பத்தானே பாத்தியா ஓதுவாங்க, அப்பத்தானே நமக்கு வியாபாரம் நடக்கும். பள்ளிவாசல் போகாது தர்காவுக்கு வாண்டு கூப்பிடுகிற ஆளுங்களை பார்க்கிறோம். பெண்களை எந்த பள்ளிவாசலையும் தமிழகத்தில் சுன்னத்துல் ஜமாத்தை சேர்ந்த எந்த பள்ளிவாசல்லையாவது, ஒரு பள்ளிவாசல்லையாவது பெண்கள் அனுமதிக்கிறார்களா?
அப்ப பெண்கள் வந்தால் அங்க நுழைகிறதுக்கு தடை, இடைஞ்சல் பண்ணுகிறார்கள். அதே மாதிரி பார்க்கிறோம், மக்ரிபுக்கு முன்னால அல்லாஹ்வுடைய ரசூல் காலத்துல மக்ரிபுக்கு முன்னால சுன்னத்து தொழுவது அது ஒரு சுன்னத்தாக இருந்தது. அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், சல்லு கபிலல் மக்ரிப், மக்ரிபுக்கு முன்னால சுன்னத்து தொழுவுங்கள், மக்ரிபுக்கு முன்னால தொழுவுங்கள், விரும்பினால் தொழுவுங்கள் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் மக்ரிபுக்கு முன்னாலே சுன்னத்து இருக்கின்றார்கள். இன்றைக்கு ஹனபி பள்ளிவாசல்கள்ல மக்ரிபு பாங்கு சொல்லி முடிச்ச உடனே நம்ம சுன்னத்து தொழுக முடியுமா? பாங்கு சொல்லி முடிப்பாரு, இக்காமத்தை ஆரம்பிச்சிடும். அப்ப நபி வழிப்படி அங்க நம்முடைய எந்த தொழுகை நிறைவேற்ற முடியவில்லை. இன்னும் சொல்ல போனால் திருமறை குர்ஆனுடைய தமிழாக்கத்தை பள்ளிவாசல்களை வாசிக்க விடுகிறார்களா? குர்ஆனை படிக்கிறதுக்கு தடை விதிக்கிறான். குர்ஆனை இங்க குர்ஆன்ல கொண்டு வரக்கூடாது, அரபியில ஓதணுமா ஓதிட்டு தெரியாம பொருள் தெரியாம ஓதிட்டு போனா ஓதிட்டு போகலாம். ஆனால் பள்ளிவாசல் குர்ஆனுடைய தமிழாக்கத்தை படிக்க கூடாது. தப்லீக் ஜமாத்து மிகைத்திருக்கிற சில ஊர்களில் பார்க்கிறோம், இந்த குர்ஆனை நீங்க படிக்க வேண்டியதுன்னு கேட்டா அடிக்க வந்துருவான். தப்லீக் தாலீம் தொகுப்பு யாரோ ஒரு மனுஷன் எழுதிய கதைகளை கப்சாக்களை எழுதி வச்சிருக்கிறான், அதை கொண்டு வந்து பள்ளிவாசல்ல வேதம் மாதிரி படித்துக் கொண்டிருக்கிறார்கள். பெரும் பெரும் தாடி வைத்தவர்கள், ஜிப்பா போட்டு கொண்டிருக்கக்கூடியவர்கள், நாங்கள் இஸ்லாத்தின் பக்கம் அழைக்கிறோம், தொழுகையின்பால் அழைக்கிறோம், நாங்கள் தான் நபிமார்கள் செஞ்ச வேலையை செய்கிறோம் என்று சொல்லிக் கொள்ளக்கூடியவர்கள், மார்க்கத்தை ஓரளவுக்கு தெரிந்தவர்கள் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா அவர்களை குர்ஆனுடைய தமிழாக்கத்தை படிப்பதற்கு தடை விதிக்கிறார்கள். எங்க பள்ளிவாசல் உட்கார்ந்து கொண்டு குர்ஆனுடைய தமிழாக்கம் படிக்க கூடாது என்று தடை போடப்படுதா இல்லையா? அப்ப முஸ்லிம்களுக்கு இடைஞ்சல் பண்ணுகிறார்களா இல்லையா? அதே மாதிரி ஒருத்தர் இறந்து போய்விட்டாரே, ஆனால் அவருக்கு அவருடைய மகன் தான் ஜனாசா தொழுகை நடத்த வேண்டும். மகன் ஜனாசா தொழுகை நடத்த தெரியாவிட்டால் அல்லது நடத்துற நிலைமையில் அவன் இல்லாவிட்டால் அவங்களுடைய உறவினர் தான் ஜனாசா தொழுவிக்க வேண்டும். அப்படித்தான் நபிமொழி சொல்கிறது, அப்படித்தான் மதுஹபுகள் கூட சொல்கிறது. உறவுல கூட அப்படி ஒவ்வொரு உறவை அப்படி பிரித்து போடுகிறார்கள். இன்னென்ன உறவுக்கு தான் முக்கியத்துவம், இவங்களுக்கு அடுத்து இவங்க, இவங்களுக்கு அடுத்து இவங்க என்றெல்லாம் பெற்ற தந்தைக்கு பெற்ற தாய்க்கு மகன் தான் ஜனாசா தொழுகை வைக்கணும், கட்டின மனைவியா இருந்த புருஷன் தான் வைக்கணும், அல்லது அவருடைய பிள்ளை தான் வைக்கணும் என்றெல்லாம் மதுஹபு கிதாபுகள்ல இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் சொல்கிறார்கள், யாருடைய தனிப்பட்ட விஷயத்துல அவருடைய குடும்ப விஷயத்துல நீ போய் இமாமா இருக்காத, அவங்களுடைய தனிப்பட்ட அதிகாரத்தில் போய் தலையிடாத அப்படின்னு அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க. தகப்பனார் இறந்துட்டாரு, பொண்டாட்டி இறந்துட்டா, பிள்ளை இறந்துட்டா, அப்போ மன உருகி அவனுக்காக வேண்டி ஜனாசா தொழ வைக்க வேண்டும் என்று குடும்பத்தை சேர்ந்த ஒருவர் நினைத்தாரே, ஆனால் அவருக்கு ஜனாசா தொழ வைப்பதற்கு பள்ளிவாசல் அனுமதிக்கப்படுகிறதா? அதுல மார்க்க அறிஞர்கள் சண்டை போடுகிறார்கள். நாங்க சொன்ன மாதிரிதான் எங்களுடைய டைப்ல தொழுகை நடைபெற வேண்டும். எங்க ஆலிம்சா தொழுகை நடத்துவாரு, உங்க ஆலிம்சா வேணும் சொல்றேன். எங்க ஏன் தகப்பனா இருக்கு அதனால ஆலிம்சா வர்ற நான் தகப்பன் நான் ஜனாசா தொழு வைப்பேன் என்று பெத்த மகனிக்கிறேன். இல்ல இல்ல காசுக்காக வேண்டி அவர் வந்தா அவருக்கு 50 ரூபாய் கொடுக்கணுமா இல்லையா? ஒரு விதி இருக்கிறது. கல்யாண வீட்டுக்கு போன 100 ரூபாய் தரணும் ஆலிம்சாவுக்கு, மூத்து வீட்டுக்கு வந்தா ஒரு 50 ரூபாய் தரணும். இப்ப ரேட்டு கூட்டினால் கூட இருக்கலாம். அப்ப இந்த மாதிரி என்ன செய்யறாங்கன்னு கேட்டா அந்த உரிமை நிலைநாட்டுங்கிற பெயர்ல ஒருத்தருடைய தனிப்பட்ட விஷயத்துல தலையிடுகிறார்கள் இல்லையா? பெத்த பிள்ளை துளை வைக்க தெரிஞ்சு நிக்கிற, நீ துளை வைக்க கூடாது, எங்க ஆளும் சேர்ந்து வைப்பாரு என்று பெற்ற தந்தைக்கு பெற்ற தாய்க்கு கட்டின மனைவிக்கு ஜனாசா துளை வைக்க தடை விதிக்கப்படுதா இல்லையா? முஸ்லிம்களுக்கு இடைஞ்சல் பண்ணுகிறார்கள் இல்லையா? அதே மாதிரி அந்த ஜனாசா தொழுகை அவர்கள் தொழக்கூடிய அந்த விதம் இருக்கு பாருங்க, அதுவாக நபி வழியில் இருக்கிறதா? ஹனபிகள் தொழ வைக்கப்படக்கூடிய பள்ளிவாசல பார்த்தோம்னா சூரத்துல் ஃபாத்தியா கூட ஓத மாட்டாங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் அவங்க ஜனாசா தொழுகையில அவங்க சூரத்துல் ஃபாத்தியா ஓதிருக்கிறார்கள். அது நபி வழி. இந்த நபி வழியை அப்பட்டமா மீறுகிறார்கள். இந்த நபி வழியை கடைபிடிக்காம என்ன செய்கிறார்கள்? அல்கம் சூறால ஓத மாட்டோம், எங்க ஆலிம்சா அவருக்கு தெரிஞ்ச டைப்ல தொழ வைப்பாரு, இதுக்கு மீறினால் அடக்கம் செய்ய விட மாட்டோம் என்று அடக்கம் செய்ய விடாமல் அப்படி முஸ்லிம்களுக்கு இடைஞ்சல் பண்ணுகிற காட்சி பார்க்கிறோமா இல்லையா? கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னால கூட தஞ்சை மாவட்டத்தில் குத்தாலம் என்ற ஊர்ல ஒரு தௌஹீத் அவருடைய தகப்பனாருடைய அந்த மூத்துல இதே மாதிரி இடைஞ்சல் பண்ணினார்கள். இதே மாதிரி என்ன பண்ணாங்க? ஜனாசா தொழுகைக்க அனுமதிக்க மாட்டோம் என்று இடைஞ்சல் பண்ணினார்கள். பல ஊர்களில் இன்றைக்கும் இடைஞ்சல் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அப்ப இது முஸ்லிம்களுக்கு இடைஞ்சலா இந்த பள்ளிவாசல்கள் இருக்கிறதா இல்லையா? அதே மாதிரி அந்த பள்ளிவாசல் என்ன சில பேர் என்ன செய்யறாங்க, அவங்களுக்கு இந்த ஊர் மேல உள்ள மோகம் இருக்கு பாருங்க, இந்த ஊர் வெறியில் என்ன செய்யறாங்க, இல்ல நம்ம வேற பள்ளிவாசல் அமைக்க கூடாது, தௌஹீத் சகோதரர்கள்ட்ட இருக்கிறது, ஏகத்துவத்திற்கு வந்தவர்கள்ட்ட என்ன இருக்குன்னு கேட்டா அதெல்லாம் ஊர் பள்ளிவாசலை விட்டு தெரு பள்ளிவாசலை விட்டு இப்படி போக முடியும், அதனால இந்த பள்ளியில தான் தொழுவோம், நம்முடைய பள்ளி
என்று என்ன செய்யறாங்கட்டா இதை நாங்க எப்படியே தௌஹீத மாத்திருவோம் என்று அந்த பள்ளிவாசல்ல இந்த மௌலிது ஓதப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அந்த பள்ளிவாசல்ல பல வகையில முஸ்லிம்களுக்கு இடைஞ்சல் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த பள்ளிவாசல போய் ஏகத்துவாதிகள் இருக்கிறார்கள். அப்ப என்ன தௌஹீத் பள்ளிவாசல மாத்திருவீங்க? இந்த 30 வருஷ காலமாக அந்த பள்ளிவாசல்கள்ல சுன்னத் வல் ஜமாத் பள்ளிவாசல்கள்ல நீங்க போய் பிரச்சாரம் பண்ண முடியுமா? வெளிநாடுகளில் இருந்து பல சகோதரர்கள் பணம் அனுப்புகிறார்கள். அந்த பள்ளிவாசலுடைய கட்டட நிதிக்காக, அந்த பள்ளிவாசலுடைய இமாம் சம்பளத்திற்காக, மோதினார் சம்பளத்திற்காக நம்முடைய ஊர் என்று அனுப்புகிறார்கள். நீங்க அனுப்புங்க. ஆனால் அது இறை இல்லம் நடக்குதா? நீங்க தர்காவுக்கு அனுப்பினாலும் ஒண்ணுதான், இது மாதிரியான பள்ளிவாசலுக்கு அனுப்பினாலும் ஒண்ணுதான். உங்களுக்கு உரிமை இருக்குண்டா நாங்க தௌஹீத் பிரச்சாரம் பண்றதுக்கு அனுமதி கொடுங்க கேட்கணுமா இல்லையா? அப்ப தௌஹீத் பிரச்சாரம் செய்வதற்கு அங்க அனுமதிக்கப்படுகிறதா? அதுக்கு இடைஞ்சல் செய்யப்படுகிறது. தெருமுனை பிரச்சாரங்கள் பொதுக்கூட்டங்கள் நடத்துவதற்கு கூட சில பள்ளிவாசல் நிர்வாகம் தொல்லையாக இடைஞ்சலாக வந்து நிற்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் ஒரு ஏகத்துவவாதி தௌஹீத் அடிப்படையில பிதஅத் இல்லாம, அனாச்சாரம் இல்லாம, வரதட்சணை வாங்காம கல்யாணம் செய்ய முன் வந்தால் அந்த திருமணத்துக்கு அனுமதிக்கப்படுதா? அதெல்லாம் எங்க பள்ளிவாசல்ல நீ மாலை போட்டு வந்தாலும் உனக்கு கல்யாணம் அப்படிங்கிறான், தொப்பி போட்டு வந்தாலும் கல்யாணம், பைத்து ஒதுக்கிட்டு வந்தாலும் கல்யாணம் என்று இந்த பிதஅத்துகளை செய்ய சொல்லி ஒரு ஏகத்துவாதியை கட்டாயப்படுத்துகிறார்கள் இல்லையா? வரதட்சணை வாங்குகிற திருமணத்துல போய் மார்க்கறிஞரோடு போய் பவ்யமா பிடிக்கிறாரு, அங்க போய் பல்லளிக்கிறாரு. வரதட்சணை வாங்காம ஒருத்தன் கல்யாணம் பண்றாங்க. இது மாதிரியான திருமணத்துல வந்து கலந்து கொண்டு அது மாதிரியான திருமணத்தை ஊக்குவிப்பதற்கு பதிலாக அவனை பிதஅத்திலிருந்து விலகி வந்தாலும், அனாச்சாரம் வேண்டாம்னு விலகி வந்தாலும் மார்க்க அறிஞர் என்ன செய்கிறார்? கட்டாயப்படுத்துகிறார். இல்ல, எங்க பள்ளிவாசல்ல கல்யாணம் நடத்துறதா இருந்தா, ரிஜிஸ்டர் புக்கு தருவதாக இருந்தா நீ எப்படி கல்யாணம் பண்ணணும்? மாலை போடணும் அப்படிங்கிறார். அப்ப மாலை அல்லாஹ்வுடைய ரசூல் மாலை போட்டார்களா? நம்ம கேட்கணும். அல்லாஹ்வுடைய ரசூல் மாலை போட்டாங்கன்னு சொல்லுங்க. இல்ல யாரு இந்த ஒரு சகாபியாவது கல்யாணத்துல மாலை போட்டார், மாப்பிள்ளை மாலை போட்டார். மாலைங்கிறது அந்த பூக்கள் என்பது பெண்களுக்கு உள்ளது. அது எப்படி ஒரு ஆம்பளை போட முடியும்? ஆம்பளைக்கு ஏன் போட சொல்றேன்? இது சுன்னத்தா, இது முஸ்தகப்பா, இது ஃபர்லா அப்படின்னு கேட்டா இல்ல அதான் இங்க அதெல்லாம் பேசக்கூடாது என்று இந்த மாதிரி வரதட்சணை வாங்காத திருமணத்திற்கு பள்ளிவாசல்கள் தடை விதிக்கப்படுகிறதா இல்லையா? அப்ப அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வல்லதி நத்தகது மஸ்ஜிதன் திராரன், அந்த முனாஃபிக்குகள் நயவஞ்சகர்கள் ஒரு பள்ளிவாசலை கட்டினார்கள். எதுக்காக வேண்டி கட்டினார்கள்? முஸ்லிம்களுக்கு இடைஞ்சல் பண்ணுவதற்காக வேண்டி கட்டினார்கள் அப்படிங்கிறான். அது மாத்திரம் இல்ல, இன்னொரு பண்பை சொல்றான். இன்றைக்கு இந்த முஸ்லிம்களுக்கு இடைஞ்சல் பண்ணுகிற இந்த பண்பும் இன்றைய பள்ளிவாசல்கள் இருக்கிறது. அதே மாதிரி அல்லாஹ் சொல்றான், குஃப்ரை நிலைநாட்டுவதற்காக பள்ளிவாசல் கட்டினார்கள். அந்த குஃப்ரு ஷிர்க் அதுவும் பள்ளிவாசல் நடக்கிறது. அதே மாதிரி அல்லாஹ் சொல்றான், தஃப்ரீகன் பைனல் மூமினீன், மூமின்களுக்கு மத்தியில பிரிவினையை உண்டாக்குவதற்காக வேண்டி பள்ளிவாசல் கட்டுகிறார்கள் அப்படிங்கிறான். நயவஞ்சர்களுடைய வேலை என்னன்னு கேட்ட, ஒரு பள்ளிவாசலை கட்டி முஸ்லிம்களை பிரிக்க நினைச்சா அப்படிங்கிறான். இன்றைக்கு பள்ளிவாசல்கள்ல இந்த வேலை நடக்குதா இல்லையா? இது ஹனபி பள்ளிங்கிறான், அது ஷாஃபி பள்ளிங்கிறான். அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலை மதுஹப் பள்ளியை பிரிக்கிறான். இந்த பள்ளிவாசல்ல நீ தொழுதால் நஜாத்துக்காக வந்து தொழக்கூடாது, இது ஹனபி பள்ளி, இது ஷாஃபி பள்ளி. ஷாஃபி மதுஹபை பின்பற்றினால்தான் நீ ரசூலாவை பின்பற்ற தேவையில்லை. ஷாஃபியை பின்பற்றினால்தான் நீங்க வரணும், ஹனபியை பின்பற்றினாதான் இங்க வரணும் என்று அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல்ல சமத்துவம் போதிக்கப்படக்கூடிய பள்ளிவாசல்ல, சகோதரத்துவத்தை நிலைநாட்டப்பட வேண்டிய பள்ளிவாசல்ல என்ன செய்கிறான்? மதுஹப் பேர்ல பிரிக்கிறான். இன்னும் ஆள் தான் வரணும், இன்னும் ஆள் வரக்கூடாது என்று முஸ்லிம்களை பிரிப்பதற்காக பள்ளிவாசல் நடத்துகிறார்கள் இல்லையா? அப்ப நயவஞ்சர்கள் காலத்தில் அவங்க கட்டினாங்க பாருங்க அந்த பள்ளிவாசல். இந்த மாதிரியான தன்மை உள்ள பள்ளிவாசல்ல நிக்க கூடாதுன்னு அல்லாஹ் சொல்றான். அந்த மாதிரியான பள்ளிவாசல்களாக இன்றைய பள்ளிவாசல் இருக்கிற காட்சியை பார்க்கிறோம். அதே மாதிரி அல்லாஹ் சொல்றான், வயிர்சாதன் லிமன் ஹாரபல்லாஹ வ ரசூலுஹு, அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் எதிராக போர் பிரகடனம் செய்கிறார்களே அவங்களுக்கு புகலிடமாக அந்த பள்ளிவாசல் கட்டி கொண்டார்கள். பள்ளிவாசல் எதுக்கு கட்டுறான்னு சொன்னா, எவன்லாம் வந்து அக்கிரமம் பண்ணுகிறானோ, அநியாயம் பண்ணுகிறானோ அவனுக்கெல்லாம் கூடாரமாகத்தான் அந்த பள்ளிவாசல் இருக்கிறது. அந்த பள்ளிவாசல் எப்ப இருக்கிறது? எவன்லாம் அரசியல் கட்சி நடத்துகிறானோ, திமுகவில் அங்க வைக்கிறானோ, அதிமுகவில் அங்க வைக்கிறானோ அவனுக்கு அந்த பள்ளிவாசல்ல புகலிடும். எவன்லாம் வந்து வப்பாட்டி வச்சிருக்கிறானோ அவன்லாம் அந்த பள்ளிவாசல் நிர்வாகியா இருக்கலாம். எவன்லாம் பள்ளிவாசல் பக்கம் தலை வச்சு படுக்க மாட்டானோ கக்கூசுக்கு வருவான தவிர வேற எதுக்கும் பள்ளிவாசல் பக்கம் வரமாட்டான். தொழுகிற நேரத்தில் துண்டை போட்டுட்டு வெளியே ஓடிடுவான். இது மாதிரியான ஆளுகளுக்கு, வட்டி வாங்குபவர்களுக்கு, வரதட்சணை வாங்குபவர்களுக்கு, சினிமா நடிகர்களுக்கு ரசிகர் மன்றம் அமைப்பவர்களுக்கு,
கூத்தாடிகளுக்கு, கும்மாளம் போடக்கூடியவர்களுக்கு, கந்தூரி போன்ற விழாக்கள் நடத்தக்கூடியவர்களுக்கு, இவங்களுக்கெல்லாம் புகலிடமாக இந்த பள்ளிவாசல்கள் இன்றைக்கு இருக்கிறது இல்லையா? நயவஞ்சர்கள் காலத்துல எப்படி அக்கிரமம் செய்கிற அவ்வளவு பேரும் சேர்ந்து அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு எதிராக ஒரு பள்ளிவாசலை கட்டி அதுல முஸ்லிம்களை பிரித்தானோ, அல்லாஹ் ரசூலுக்கு எதிராக போர் பிரகடனம், வட்டி மாறியான அந்த போர் பிரகடனம் செய்பவர்களுக்கு புகலிடமாக இருந்ததோ அப்படி இன்றைய பள்ளிவாசல்கள் இருக்கிறது இல்லையா? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், மா கானலில் முஷ்ரிக்கீன அன் யாமுரு மசாஜித் அல்லாஹ். அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல்களை யார் நிர்வகிக்க வேண்டும் என்று சொன்னால், இறைவனுக்கு இணை வைப்பவர்கள் அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலை நிர்வாகம் பண்ண அவனுக்கு தகுதி இல்லை அப்படிங்கிறான். ஷாஹிதீன அலா அன்ஃபுஸிஹிம் குஃப்ரி, குஃப்ருக்கு தானே சாட்சியாக இருக்கிறான். அப்படிப்பட்ட இந்த இணை வைப்பவர்கள் அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலை நிர்வாகம் பண்றதுக்கு எனக்கு தகுதி இல்லை. உலாயிக்க ஹபித்தத் ஆமாலுஹும் வஃபின்னாரிஹும் ஹாலிதூன், இவர்களுடைய அமல்கள் எல்லாம் அழிந்து போய்விட்டது, நரகத்தில் இவர்கள் நிரந்தரமாக கிடப்பார்கள். அப்படின்னு பள்ளிவாசல் நிர்வாகி கூட எப்படி இருக்கணும் நல்லா சொல்றேன், இணை வைப்போன இருக்க கூடாது அப்படிங்கிறான். ஆனால் இன்றைக்கு பள்ளிவாசலுடைய நிர்வாகிகள் எப்படி இருக்கிறார்கள்? பள்ளிவாசல தொழுகை நடத்தக்கூடிய இமாம் எப்படி இருக்கிறாரு? முழுக்க முழுக்க இறைவனுக்கு இணை வைப்பவராக இருக்கிறாரு. மூழ்து ஓதுகிறார், தாயத்து போடுகிறார், தட்டில் எழுதி கரைத்து குடிக்க சொல்லி சொல்லுகிறார். பேய் பிசாசு பில்லி சூனியம் மாறி அந்த மக்களை மூளை செலவு செய்து தவறான வழிக்கு கொண்டு போகிறார், மூட நம்பிக்கைகளை விதைக்கிறார். இவ்வளவும் அந்த பள்ளிவாசல நடக்கிறது. பள்ளிவாச பக்கத்துல என்ன செய்யறான், அவருக்குன்னு ஒரு பாட்டை ஒதுக்கிறான். இந்த இடத்துல நீ தாயத்து போட்டுக்க, யார் வர்ற ஆளுகளை ஏமாத்திக்க, பேய் பிசாசு பில்லி சூனிய நோயை போக்குறோம் நொடிய போக்குறோம் என்று அல்லாஹ்வுடைய ஆலயத்தில் உட்கார்ந்து கொண்டு ஷிர்க் நடக்கிறதா இல்லையா? இணை வைப்பவர்களுடைய புகலிடமாக, இணை வைப்பவர்கள் தலைமை தாங்குகிற இடமாக இன்றைக்கு பள்ளிவாசல் இருக்கிறதா இல்லையா? அப்ப அல்லாஹ் பள்ளிவாசல் நிர்வாகியை பற்றி சொல்லும் பொழுது இணை வைப்பவர்கள் தலைமை தாங்க கூடாதுங்கிறான். நீங்க எந்த பள்ளிவாசலுக்கு தொட நினைக்கிறீர்கள், உரிமை கொண்டாடுகிறீர்கள், இதை நம்ம விளங்கணும். தர்காக்கள் இருந்து எப்படி விலகி வந்தோமோ அதே மாதிரி இந்த ஷிர்க் நடக்கிற பள்ளிவாசல்ல இணை வைக்கிற இமாமங்க நிற்கிறாரா? ஆரில் அனில் முஷ்ரிக்கீன் அல்லாஹ் சொல்றான், இணை வைப்பவர்களை புறக்கணிங்கள். இப்ராஹிம் நபி புறக்கணிச்சாங்களா இல்லையா? அது காரணத்துலக்கும் உஸ்வத்துன் ஹசனத்துன் ஃபீ இப்ராஹிம வல்லதீன மாஹு, இப்ராஹிம் இடத்திலும் அவரோடு ஈமான் கொண்டவர்களிடத்திலும் உங்களுக்கு அழகான முன்மாதிரி இருக்கிறது அல்லாஹ் சொல்றான். என்ன முன்மாதிரி? இப்ராஹிம் நபி எதுல மாடல்? அவர் தன்னுடைய சமுதாயத்தை நோக்கி அவர் சொன்னார், ஊர் மக்களை பார்த்து சொன்னார்கள், தெருமக்களை பார்த்து சொன்னார்கள். என்ன சொன்னார்கள்? இன்னா புராவு மின்கும் வ மிம்மா தஅபுதுன மின் தூனில்லாஹ், அல்லாஹ்வை தவிர நீங்கள் யாரையெல்லாம் வழிபடுகிறீர்களோ, அழைக்கிறீர்களோ, பிரார்த்தனை செய்கிறீர்களோ அவர்களை விட்டும் நாங்கள் நீங்கிக் கொண்டோம், ஷிர்க்கை விட்டும் நாங்கள் நீங்கிக் கொண்டோம், இந்த ஷிர்க்கில் ஈடுபடக்கூடிய உங்களை விட்டும் நாங்கள் நீங்கி விட்டோம், நீங்க இருக்கிற இடத்துக்கு நாங்கள் வரமாட்டோம். இணை வைக்கக்கூடிய ஆள்களையும் குஃப்ர்ல இருக்கிற ஆள்களை நாங்கள் புறக்கணிக்கிறோம். அல்லாஹ் ஒருவனை மாத்திரம் நீங்கள் நம்புகிறவரை உங்களுக்கும் எங்களுக்கும் இடையில பகைமையும் வெறுப்புணர்வும் இருக்குமே தவிர உங்களை நாங்கள் தலைமை தாங்க வைக்க மாட்டோம், உங்களோட ரொம்ப அந்யோன்யமாவளா இருக்க மாட்டோம் என்று இப்ராஹிம் நபி தன்னுடைய ஊர் மக்களுக்கு எதிராக இப்படிப்பட்ட பிரகடனத்தை செய்தார்கள். அல்லாஹ் அட ஷிர்க்ல இருக்கிற நீங்க வேற, ஏகத்துவத்தில் இருக்கிற நாங்க வேற, நீங்கள் எழுப்புகிற ஆலயங்கள் வேற, தௌஹீதை நிலைநாட்டுவதற்காக நாங்கள் எழுப்புகிற ஆலயம் வேற, இது இறைவனை மாத்திரமே வழங்கப்படக்கூடிய இடம் என்று எல்லா வகையில ஷிர்கான காரியங்களில் ஈடுபடக்கூடியவர்களே இப்ராஹிம் நபி புறக்கணித்தார்களே. அப்படிப்பட்ட ஒரு புறக்கணிப்பை ஏகத்துவவாதிகள் இந்த இணை இல்லங்களாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிற எதிராக அப்படி ஒரு நடவடிக்கை எடுக்கணும். அதே மாதிரி நம்ம பார்த்தோம்னு சொன்னா இந்த பள்ளிவாசல்ல ஷிர்க் நடக்கிற ஒரு பக்கம், இமாமை இணை வைக்கிறவராக இருக்கிற ஒரு பக்கம், இன்னொரு பக்கத்தில் பாத்தீங்கன்னா அதே பள்ளிவாசல்கள்ல ஏராளமான பிதஅத்துகள் அரங்கேறுகிறது. என்ன பிதஅத்துகள் அரங்கேறுது? அந்த பள்ளிவாசல்ல ஷாஃபி மத்ஹப் இருக்கக்கூடிய பள்ளிவாசல்கள்ல நீங்கள் போய் தொழுவீர்களே ஆனால் அந்த பள்ளிவாசல்கள்ல ஃபஜர் நேரத்துல டெய்லி அன்றாட சிவார் இமாமே குனுத் ஓதுவார். அல்லாஹ்வுடைய ரசூல் காலத்துல இப்படி ஃபஜர்ல குனுத் ஓதுகிற வழக்கம் இருந்ததா? அதுல கையேந்தி துஆ செய்கிற குனுத் ஓதுகிற ஒரு வழக்கம் அல்லாஹ்வுடைய ரசூல் காலத்துல இருந்ததா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வித்ர்ல ஓதுவதற்கு தான் குனுத்தை கற்றுத் தந்தார்கள் தவிர இரவு தொழுகை இஷாவை முடித்துவிட்டு இரவு தொழுகையை முடித்துவிட்டு கடைசிய தொழுகை இரவுல கடைசி தொழுகை வித்ர் தொழுகை அதுல ஓதுவதற்கு தான் குனுத்தை கற்றுத் தந்தார்களே தவிர ஃபஜர்ல அல்லாஹ்வுடைய ரசூல் குனுத் ஓதல. இது ஒரு புதிய பிதஅத், ஒரு புதிய ஒரு வழிமுறை. இந்த பிதஅத் அன்றாடம் அந்த பள்ளிவாசல்கள் நடக்கிறதா இல்லையா? அங்க போய் நம்ம போய் தொழுவோமையானால் இந்த பிதஅத்துக்கு முன்னால் அப்படி கைகட்டி நிற்க வேண்டும், வேற வழி இல்லாமல் அப்படி மௌன சாட்சியாக நிற்க வேண்டும்.
அதை எந்த வகையில நீங்கள் தடுப்பீர்கள், எந்த வகையில நீங்கள் வெறுப்பீர்கள்? அப்ப இந்த ஒரு பிதஅத் நடக்கிறது. தொழுகை முடிஞ்ச உடனே பார்ப்பீர்களே, ஆனால் இமாம் அப்படி சத்தமிட்டு துவா ஓதுகிறார், கூட்டு துவா ஓதுகிறார். இந்த பிதஅத் அறிஞர்கள் இல்லையா? அல்லாஹ்வுடைய ரசூல் காலத்துல தொழுகை முடிஞ்ச உடனே திக்ருகளை சொல்லி தந்தார்கள். திக்ரு செய்யணும். சுப்ஹானல்லாஹ் 33 தடவை, அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவை, அல்லாஹ் அக்பர் 34 தடவை இதை செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள். இன்னும் பல துவாக்களை திக்ருகளை கற்றுத் தந்தார்கள். இந்த திக்ருகளை எல்லாம் மௌத்தாக்கி விட்டு கூட்டு துவா, ஆலிம் சகோதர துவாவில் கலந்துக்கிறேன்னு அதுக்காக வேண்டி தொழுகையை வேகமா சொல்லுவான், தொழுகையில திருடுவான். அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்க இல்லையா, தொழுகையில ருக்கு செய்தாவ ஒழுங்கா செய்யாதவன் தொழுகையில திருடுன்னு சொன்னார்களே. அப்படி இமாமுடைய துவா முக்கியம். அது அரபியில கேட்டாதான் அல்லாஹ்ட்ட ஏற்றுக்கொள்ளப்படும் என்றெல்லாம் இந்த கூட்டு துவா இவர்களாக உண்டாக்கி கொண்ட கூட்டு துவா அந்த பிதஅத்தை இன்றைக்கு பள்ளிவாசல் நடக்கிறதா இல்லையா? ரமலான் மாதத்துல நீங்க ஊர் பள்ளிவாசல், தெரு பள்ளிவாசல் என்று தௌஹீத் சகோதரர்கள் நினைக்கிறீர்கள். அந்த எதுக்காக வேண்டி இன்றைக்கு தனிப்பள்ளி அமைக்கிறோம்? நிறைய பேர் நினைக்கலாம், ஊரை பிரிக்கிறாங்க, ஊரை ரெண்டாக்குறாங்க. ஊரை ரெண்டாக்க நாங்கள் செய்யவில்லை. இந்த மாதிரி ஷிர்க் இல்லாமல் பள்ளிவாசல் இருக்குமா? இணை வைக்கிற இமாம் இல்லாம ஒரு தௌஹீதுவாதி இமாம் அங்க இருப்பாரா? தர்காவுக்கு போகாத, மூணுக்கு போகாத, தாயத்து வியாபாரம் பார்க்காத இமாம் இருக்கிறாரா? தொழுக வரணும். அல்ல இந்த மாதிரியான பிதஅத்துகள் நடக்கலன்னு சொன்னா அங்க வரலாம். பள்ளிவாசல் என்னவெல்லாம் பிதஅத் நடக்கிறது? பிதஅத்தை பற்றி அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், குல்லு பிதஅத்தின் லலாலா வ குல்லு லலாலத்தின் பின்னார். எல்லா பிதஅத்துகளும் வழிகேடு, எல்லா வழிகேடும் நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும் சொன்னார்களே. அந்த பிதஅத்துகளை வெறுக்க வேண்டிய நம்ம என்ன செய்யறோம்? அந்த பிதஅத்துகள் நடக்கிற பள்ளிவாசல்களை பணிக்கிறோம். ரமலான் மாதத்தில் போனா 20 ரக்காத் தொழ வைக்கப்படுகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல 20 ரக்காத் தொழ வைக்கப்பட்டதா? ஒருத்தர் விரும்பி எத்தனை ரக்காத் வேணாலும் தொழுகலாம். ஸ்டாண்டர்டா 20 ரக்காத்னு சொல்லி அந்த 20 ரக்காத்தை கூட எப்படி தொழ வைக்கப்படுகிறது? இமாம் ஓதுவாரு, அவர் அப்படி இன்ஜின் வேகத்துல, ரயில் வேகத்துல என்ன செய்வார்னா கட்ட 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 கடந்து அல்ஹம்து ஆரம்பிக்கிறது தெரியும். மத்த எல்லாம வாய்ப்புள்ளதான். பக்கரா சூராவுல இருந்து ஆராபுக்கு போவாரு, ஆராப் ஓதி இருந்தவர் அடுத்து வேற ஒரு 10வது சூறாவுக்கு போவாரு, யூனுஸுக்கு போவாரு. என்ன ஓதுறோம் அவருக்கு தெரியாம ஒரு சூறால இருந்து இன்னொரு சூறாவுக்கு மாறி போய் தப்பும் தவறுமாக ஓதி வாயில வந்ததையெல்லாம் விட்டு அடிச்சு, இப்படி அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல்ல இறைவனை தொழக்கூடிய ஒரு அச்சத்தோட தொழக்கூடிய பள்ளிவாசல்ல அல்லாஹ்வுடைய வசனங்கள் கூட மூத்தாக்கப்படுது, அல்லாஹ்வுடைய வசனங்கள் கூட திரிக்கப்படுகிறது. அப்ப இப்படி ஒரு தொழுகை தேவையா? நபி வழியில 8 ரக்காத் ஒருவர் தொழுவாரே, ஆனால் அல்லாஹ்வுடைய ரசூல் காலத்துல பெரும்பாலும் அவங்க தொழுவது அவ்வளவுதான். 8 ரக்காத் தொழுவாங்க, 3 ரக்காத் வித்ர் தொழுவார்கள், 10 ரக்காத் தொழுவார்கள், 1 ரக்காத் வித்ர் தொழுவார்கள், 12 ரக்காத் தொழுவார்கள், 1 ரக்காத் வித்ர் தொழுவார்கள். சில நேரங்களில் வித்ரை மட்டுமே தொழுகிறார்கள். அப்படி நபி வழிப்படி அவரவருடைய சக்திக்குட்பட்டு அந்த நேரத்தை கணக்கு பண்ணி இந்த தொழுகையை நிறைவேற்ற வேண்டுமே தவிர அப்படி 20 ரக்காத்னு வச்சு அந்த 20 ரக்காத்தை கூட எப்படி அல்லாஹ்வுடைய ரசூல் ஓதினார்களோ இடவெளி விட்டு விட்டு ஓதாம, வசனங்களை மக்கள் கேட்கிற வகையில விளங்குற வகையில ஓதாம, என்ன ஓதுறாருன்னு அவருக்கு விளங்காத வகையில ஓதுகிறார்கள் இல்லையா? இது எப்படி தொழுகையா இருக்கு? இந்த தொழுகையில போய் நீங்க 8 ரக்காத் தொழுதா கூட ஏற்றுக்கப்படுமா? அல்லாஹ் தூக்கி மூஞ்சிரத்துக்கு தெரிஞ்சிடும். என்னடா தொழுத நீ தொழுகைக்கு பிறகு தொழுகையா? அல்லாஹ்வுக்கு ஒரு சமையல இருந்தா அல்லாஹ்வுக்கு இருந்து என்னடா குனிஞ்சு குனிஞ்சு எந்திரிச்சவர் அதுல நிதானம் இருந்ததா? அதுல இறை நினைவு இருந்ததா? இறைவனுடைய அவங்களுடைய கவனத்தை அதுல ஒருமுகப்படுத்தினீர்களா என்று அல்லாஹ் கேட்பானா இல்லையா? அப்ப இந்த பிதஅத் நடக்கிறது எத்தனையோ பள்ளிவாசல்கள்ல இன்றைக்கு பார்க்கிறோம். பல பள்ளிவாசல்கள்ல, பல ஊர்கள்ல பல சகோதரர்கள் என்ன செய்யறாங்கன்னா, இந்த தௌஹீதை நிலைநாட்டுகிற ஒரு பள்ளிவாசலை உருவாக்காம போய் சுன்னத்துல் ஜமாத் பள்ளிவாசலை போய் தொழுகிறார்கள். அந்த பள்ளிவாசல்ல ஜும்மாவுல என்னவெல்லாம் பிதஅத் நடக்கிறது? ஜும்மாவுல 2 பாங்கு சொல்லப்படுகிறது. இது பிதஅத்தா இல்லையா? இது பிதஅத் தௌஹீத்வாதிகளுக்கு விளக்க வேண்டிய தேவையில்லை. இது 2 பாங்கு சொல்லப்படுகிறது. அதே மாதிரி ஜும்மாவுல உரை நிகழ்த்தப்படுது. எப்படிப்பட்ட உரை? மக்கள் தூங்கி வெளியேற மாதிரி மக்களுக்கு விளங்காத பாஷையில அரபி மொழியில உரை நிகழ்த்தப்படுகிறது. தரையில் நின்றுகிட்டு தமிழ்ல பேசுவாரு, மேடையில் ஏறிக்கிட்டு அரபியில பேசுவாரு. பள்ளிவாசல்ல மிம்பரும் ஒண்ணுதான், தரையும் ஒண்ணுதான், எல்லாமே அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல் தான். மிம்பர்ல ஏறிவிட்டால் அரபில பேசணும், தமிழ்ல பேசக்கூடாது என்று அல்லாஹ்வுடைய ரசூல் காலத்துல அல்லாஹ்வுடைய ரசூல் ஒரு உரை நிகழ்த்துவார்கள். இடையில உட்கார்ந்து எழுந்திருப்பார்கள். 2 உரை மிம்பர் மீது இருந்து கொண்டு 2 உரை தான் நிகழ்த்தப்படுமே தவிர 3வது உரை செய்யறாங்களே, அதாவது எல்லா மக்களும் வர்றதுக்கு முன்னால மிம்பர்ல ஏறதுக்கு முன்னால தமிழ்ல ஒரு உரை, தரையில் நின்று கொண்டு மேடையில் ஏறி 2 உரை. அந்த உரையை செய்வதற்காக மேடையில் ஏறும் போது பாத்தீங்கன்னா சடங்குகள் அது கொஞ்சம் நஞ்சமா
அந்த அசாவை வைத்துக் கொண்டு ஒரு பெரிய ஒரு கோல் மாதிரி ஒன்று பள்ளிவாசல்ல இருக்கு, ஒரு கம்பு, ஒரு பெரிய ஒரு உருட்டக்கட்டை, அந்த காலத்துல மாவடிக்கிறதுக்கு வச்சிருப்பாங்களே அந்த மாதிரியான ஒரு உருட்டக்கட்டை வைத்துக் கொண்டு ஆலிம் என்ன செய்வாரு, அவரு பராக் சொல்ற மாதிரி மோதினாரு. ஒரு ஹதீஸ்ங்கிற பேர்ல ஒரு பொய்யை வாசிப்பார். ரவல் புகாரி வல் முஸ்லிம் அன் அபீ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் ஜும்ஆத்து ஹஜ்ஜுல் ஃபுகரா வ ஈதுல் மசாகின் சொல்லி என்ன செய்வாரு, விட்டு அடிப்பார். ஜும்மாங்கிறது ஏழைகளுடைய அந்த ஹஜ், மிஸ்கின்களுடைய பெருநாள், இப்படி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, புகாரில இருக்குது, முஸ்லிம்ல இருக்குது என்று இப்படி ஒரு பொய்யை சொல்லி என்ன செய்வாரு, அந்த அசாவை இமாம் கையில கொடுப்பாரு. இப்படி ஒரு செய்தி புகாரி முஸ்லிம்ல இருக்குதா? சாபி மதுஹப் அடிப்படையில் நடைபெறுகிற பள்ளிவாசல்ல, கடற்கரை ஓரங்களில் உள்ள பள்ளிவாசல்கள்ல இப்படி ஒரு அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்க என்ற பெயர்ல பச்சை பொய் ரசூலுல்லாஹ் பெயர்ல சொல்லப்படுகிறது. புகாரில் அப்படி ஒரு ஹதீஸ் இருக்குதா? முஸ்லிம்ல அப்படி ஒரு ஹதீஸ் இருக்குதா? பள்ளிவாசல உட்கார்ந்து கொண்டு நின்று கொண்டு பொய் சொல்லப்படுகிற பச்சை பொய் சொல்லப்படுகிறது. அதுல அந்த இமாம் என்ன செய்வார், அன்னைக்கு மாத்திரம் ஒரு வித்தியாசம் கோட்டை போட்டுக்கொண்டு அவர் அந்த மிம்பர்ல ஏறின காட்சியை பார்த்தோம்னா அப்படி மன்னர்கள் வரும்போது பராக் சொல்லுவாங்க. அந்த மாதிரி இவர் ஆலிம் சாஹிப் ஒரு வேஷம் போட்டு வர புதுசா இஸ்லாத்துக்கு வந்து பார்த்தா ஏதோ ஒரு பெரிய மன்னர் போல இருக்குது அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு, ஒரு கேலியா நினைக்கிற அளவுக்கு அப்படி அங்க அரங்கேறுகிறது இல்லையா, கேலி கூத்துக்கள் ஜும்மாங்கிற பேர் நடக்கிறதா இல்லையா? அந்த ஜும்மாவுடைய என்ன செய்யறான்னு கேட்டா போய் உட்கார்னா ஏகத்துவாதி போய் திட்டுகிறார்கள். யாரு திட்டுகிறார்கள்? இந்த ஏகத்துவாதிகள் ஊர்ல குழப்பம் பண்ணுகிறார்கள். இவன் வந்தவன தௌஹீதுவாதி போய் நின்றானா இல்லையா, தெருப்பள்ளி ஊர் பள்ளிண்டு வந்து விளையாட்டு தொழுதிருப்பான், தொப்பி இல்லாம தொழுதிருப்பான். இந்த மாதிரி குழப்பம் பண்ண வந்து விட்டார்கள், சமுதாயத்தை ரெண்டாக்க பார்க்கிறார்கள் என்று நமக்கு எதிராக அங்க பேசப்படும். அவுலியாக்களுடைய கராமத்து என்ற பெயர்ல கதைகள் அங்கே பேசப்படும். ஹதீசுகள்ல இல்லாத எல்லாம் ஹதீஸ் என்று சொல்லப்படும். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் நடந்த 40 தடவை ஹஜ் போனாங்கலாம் பேசுவாங்க. ஜும்மாவுல ஆதம் அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்ணாங்க, நடந்த 40 தடவை ஹஜ்ஜுக்கு போனாரு என்றெல்லாம் இப்படி எல்லாம் விட்டு அடிப்பார்கள். அப்ப அதையெல்லாம் உட்கார்ந்து கொண்டு எப்படி நம்ம சகித்துக் கொண்டு இருக்க முடியும்? அப்ப இந்த பள்ளிவாசல்களை நம்ம எடுத்துக்கொண்டோமே, ஆனால் இன்றைக்கு இருக்கிற பள்ளிவாசல்கள் எப்படி இருக்கிறது? இறைவனுக்கு இணை வைக்கிற அந்த காட்சிகள் அங்கே நடைபெறுகிறது. ஏராளமான பிதஅத்துகள் அங்கே நடைபெறுகிறது. அந்த தொழுகையில கூட ஒரு நிதானம் இல்லாத, ஒரு அழகில்லாத ஒரு நிலைமை அங்க இருக்கிறது. அப்ப இது மாதிரியான பள்ளிவாசல்ல தொழக்கூடாதுன்னு நல்லா சொல்றான். எந்த பள்ளிவாசல் முஸ்லிம்களுக்கு இடைஞ்சல் பண்ணுகிற வகையில் இருக்கிறதோ, முஸ்லிம்களை பிரிக்கிற வகையில் இருக்கிறதோ, எந்த பள்ளிவாசல் குஃப்ரை நிலைநாட்டப்படுகிறதோ, எந்த பள்ளிவாசல்ல கெட்டவர்களுக்கு அயோக்கியர்களுக்கு புகலிடமாக அந்த பள்ளிவாசல் இருக்கிறதோ, லா தகும் ஃபீஹி அபதா, அந்த பள்ளிவாசல்ல ஒரு காலத்திலே நீங்க நிற்காதீர்கள் அல்லாஹ் சொல்றான். அப்ப இன்றைக்கு இருக்கிற இந்த பள்ளிவாசல்கள் இணை இல்லங்கள் என்ற ரேஞ்சில இருந்து முழுக்க இறைவனை வணங்கப்படக்கூடிய இடமாக மாறுகிற வரைக்கும் இந்த பள்ளிவாசல்களை புறக்கணிக்கணும். வேற எந்த பள்ளிவாசல் துழுவுறது? அல்லாஹ் சொல்றான், மஸ்ஜிதுன் உஸ்ஸிஸ அலா தக்வா மின் அவ்வளி யௌமின் அஹக்கு அன் தகூம ஃபீஹி, ஆரம்ப காலம் முதற்கொண்டு இறையச்சத்தின் அடிப்படையில் எந்த பள்ளிவாசல் கட்டப்பட்டதோ அதுதான் நீ நின்று வணங்க தகுதியான பள்ளிவாசல். அல்லாஹ் சொல்ற பள்ளிவாசல் எந்த பள்ளிவாசலை நீ துழுகணும் தெரியுமா? குஃப்ர நிலைநாட்டுற பள்ளிவாசலை தொழக்கூடாது, இணை இல்லங்களாக இருக்கிற பள்ளிவாசலை தொழக்கூடாது, முஸ்லிம்களுக்கு இடைஞ்சல் பண்ணுகிற பள்ளிவாசலை துழுவக்கூடாது, முஸ்லிம்களை பிரிக்கிற பள்ளிவாசலை துழுவக்கூடாது, அயோக்கியர்களுடைய புகலிடமாக இருக்கிற பள்ளிவாசலை தொழக்கூடாது. எந்த பள்ளிவாசல் ஆரம்ப காலத்தில் இருந்த இறையச்சத்தின் அடிப்படையில் கட்டப்படுகிறதோ ஏகத்துவத்தை நிலைநாட்ட வேண்டும், ஏகத்துவத்தை நம்ம ஏகத்துவத்தின் பால் மக்கள் அழைக்க வேண்டும், ஷிர்க் பிதஅத்தை ஒழிக்க வேண்டும், முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு இஸ்லாத்தை சொல்ல வேண்டும் என்று தூய்மையான அந்த எண்ணத்தோட எந்த பள்ளிவாசல் கட்டப்படுகிறதோ அந்த பள்ளிவாசல்ல தான் நீ நின்று வணங்க வேண்டும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான். அந்த அடிப்படையில் தான் நம்ம என்ன செய்யறோம், இந்த ஷிர்க் பிதஅத் நடக்குகிற அந்த பள்ளிவாசல்களை எல்லாம் ஒதுக்கிவிட்டு ஏகத்துவ அடிப்படையில் ஒவ்வொரு ஊர்லயும் பள்ளிவாசல்ல நம்ம எழுப்பி இருக்கிறோம். இப்படி இந்த பள்ளிவாசலை நம்ம உருவாக்கும் பொழுது அதுல என்ன செய்யறாங்கன்னா சில பேர் இந்த தௌஹீது பள்ளிவாசல் என்று நம்ம உருவாக்குறோமா இல்லையா, இதுல சில கேள்விகளை கேட்கிறார்கள். என்ன கேள்வி கேட்கிறாங்க? தௌஹீது பள்ளிவாசல் இருந்த பத்தாதா? அது என்ன தௌஹீத் ஜமாத்து பள்ளிவாசல் அப்படித்தான் இருக்கணுமா? ஒரு ட்ரஸ்ட் பேர்ல, ஒரு ஊர் பேர்ல, ஒரு தெரு பேர்ல அது இருந்தா என்ன தப்பு? தௌஹீது பள்ளிவாசல் வேணும், நாங்க தௌஹீது பள்ளிவாசல் வச்சிருக்கிறோம் என்று என்ன செய்யறான்னு கேட்டா, இப்ப நம்ம இந்த ஊர்ல தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் ஏற்கனவே தௌஹீத் பள்ளிங்கிற பெயர்ல ஒரு பள்ளி நம்ம செஞ்சோம். நம்ம இருக்கிற வரைக்கும் அப்படித்தான் இருந்தது.
குர்ஆன் பேசப்பட்டது, ஹதீஸ் பேசப்பட்டது. குர்ஆன் ஹதீஸை தவிர இஸ்லாத்தின் மூல ஆதாரம் மூணாவது ஒண்ணு கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடிய கொள்கைவாதிகள் அங்க பேசிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் இப்ப என்ன ஏற்பட்டது? அந்த பள்ளிவாசல் ஒரு ஜமாத்துக்கு கீழே, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்துக்கு கீழே இருந்தால் அப்பதான் அதுல சில கேடுகளை, சில பின்விளைவுகளை நம்ம தவிர்க்க முடியும். அதனால தமிழகம் முழுக்க நம்ம என்ன நிலைப்பாட்டு எடுத்திருக்கிறோம் கேட்டா, தௌஹீத் ஜமாத்து பேர்ல தான் பள்ளிவாசல் நீங்க பதிவு செய்யணும் அப்படின்னு சொல்றோம். எதுக்காக வேண்டி சொல்றோம்? நம்ம அமைப்பின் பேர்ல பள்ளிவாசல்கள் நிறைய வரணும், அதுக்காக வேண்டி இல்ல. நம்ம அமைப்பின் பேர்ல பள்ளிவாசல் இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. ஆனால் எதுக்கு சொல்றோம்னு கேட்டா, பல ஊர்கள்ல நம்ம பார்த்தோம், புது பெயர்ல அந்த ஊர் பெயர்ல, தெரு பெயர்ல பள்ளிவாசல் அமைத்திருப்பார்கள். அந்த பள்ளிவாசல்ல நம்ம போய் உழைத்து கொடுத்திருப்போம். அங்க போய் நம்ம காசு பணத்தை திரட்டி இருப்போம். அங்க மக்களை வரவழைச்சிருப்போம். நம்ம கடுமையான முயற்சிக்கு பிறகு அந்த பள்ளிவாசலுக்கு எல்லோரும் வந்த பிறகு என்ன செய்வான்னு கேட்டா, தௌஹீத் ஜமாத்தை சேர்ந்தவர்களை விரட்டி அடிக்கிற ஒரு நிலைமை ஒவ்வொரு காலத்தில் ஏற்பட்டிருக்கிறது. பல ஊர்களில் இதிலிருந்து பாடம் படித்திருக்கிறோம். நம்ம விரட்டி அடிக்கப்படுறத ஒரு தொடர் கதையாக இருக்கிறது. எதனால? நிதானமா நம்ம சிந்திக்காதனால, ஏமாந்து போய்விட்ட காரணத்தினால தௌஹீத் ஜமாத் சகோதரர்களை பயன்படுத்தி லட்சக்கணக்கான ரூபாய்களை வசூல் செய்தவர்கள் வசூல் செய்யற நேரத்தில் எப்படி வசூல் பண்ணுகிறார்கள்? தௌஹீத் ஜமாத் பள்ளிவாச, தௌஹீத் ஜமாத் தாயி தான் வர்றாங்க, பிஜேபி போய் லெட்டர் வாங்குறது, தலைமையில போய் லெட்டர் வாங்குறது, இப்படி எல்லாம் லெட்டர் வாங்கி தௌஹீத் ஜமாத் சகோதரர்கள் நம்ம ஊர்ல தௌஹீத் ஜமாத் தாயிகள் பேசுகிறார்கள் என்று நினைத்து பணம் அனுப்புவார்கள். இப்ப வெளியே சொல்லப்படக்கூடிய பேர் முழுக்க தௌஹீத் ஜமாத் பிஜே இப்படித்தான் பேசப்படும். ஆனால் ரசீத மாத்திரம் பாத்தீங்கன்னா தௌஹீத் ஜமாத் பேர்ல இருக்காது, அந்த பள்ளிவாசல் பேர்ல இருக்கு, ட்ரஸ்ட் பேர்ல இருக்கு. நம்ம சகோதரர்களும் விளங்காம ஆரம்பத்தில் அப்படியெல்லாம் உதவி செய்து கொண்டிருந்தார்கள். ஆனால் என்ன ஆக, ஒரு நேரம் வரும் பொழுது அவங்க யாரையா விரும்புவார்கள், அவங்களை நம்ம ஒரு இயக்கத்திலிருந்து வெளியேற்றுவோம். அவர்கள் ஒரு மோசமான நடவடிக்கையில் இறங்கியிருப்பார்கள், ஜமாத்துல இருக்க தகுதியற்றவர்களாக இருப்பார்கள். அவங்களை நீக்குவோமா? அவங்க மேல இவங்களுக்கு ஒரு தனி மரியாதை இருக்குமா, ஒரு பாசம் இருக்குமா? உடனே என்ன செய்யறது? நமக்கு தௌஹீத் ஜமாத் வேணாம், நம்ம இவருக்கு பின்னாடி போயிருவோம் என்று தௌஹீத் ஜமாத்தை தூக்கி எறிந்து தௌஹீத் ஜமாத் ஆளுகளை வெளியே போக சொல்லி, இது எங்க பள்ளிவாச, இது எங்க ஊர் பள்ளிவாச, தெரு பள்ளிவாச என்று தௌஹீத் பள்ளிவாச உருவாகிறதுக்கு பாடுபட்டான, ரத்தம் சிந்தினான, ஆரம்ப காலத்தில் தௌஹீதை வளர்ப்பதற்காக பல வகையான எதிர்ப்புகளை சந்திச்சான. அப்படிப்பட்ட தௌஹீத் ஜமாத் எங்களுக்கு வேணாம். நாளைக்கு இந்த தௌஹீத் ஜமாத் என்ற பேர்ல பள்ளிவாசல் இருந்தா கணக்கு கொடுக்க வேண்டி வரேன். சும்மா பொய் காரணம் சொல்லுகிறார்கள். ஆரம்ப காலத்தில் இருந்த திட்டம் போட்டு என்ன செய்யறாங்க, பல ஊர்கள்ல ஊர் பேர்லயே பள்ளிவாசல வைத்திருப்பது, ஊர் பேர்ல பள்ளிவாசல வைத்திருந்து ஏன் இப்படி வைத்திருக்கிறார்கள்? நம்ம யாரையாவது அந்த ஊரை சேர்ந்த யாரையாவது நம்ம ஜமாத்துல இருந்து நீக்கி விட்டோமே ஆனால் அப்ப அவங்க என்ன செய்வாங்க, அந்த பள்ளிவாசல் அப்படியே கையகப்படுத்திக்கிறது. அப்ப என்றைக்கு இருந்தாலும் இந்த பள்ளிவாசல் நம்ம கண்ட்ரோல்ல இருக்கணும், இது நம்ம கைப்பிடிக்குள்ள இருக்க வேண்டும் என்று திட்டம் போட்டு ஒரு உள தூய்மை இல்லாம, இஹ்லாஸ் இல்லாம ஆரம்ப காலத்திலிருந்து ஏமாற்ற திட்டம் போட்டுக்கிறார்கள். நம்ம தௌஹீத் ஜமாத் பேர்ல பதிவு செய்யணும்னு சொல்ற நேரத்துல தான் விளங்குது இவங்க தௌஹீத் ஜமாத் ஆளுகை இல்ல. அவங்க என்ன எண்ணத்தில் இருக்கிறார்கள்? தௌஹீத் ஜமாத்துக்கு எதிராக நம்ம ஒரு நேரத்தில் நடவடிக்கை எடுக்க வேண்டி வந்தால் தௌஹீத் ஜமாத் பேர்ல இது இருந்தா அது சாத்தியப்படாது என்று அன்றைக்கே விளங்கி என்ன செய்யறாங்க, திட்டம் போட்டு ட்ரஸ்ட் என்று வைத்திருக்கிறார்கள். அப்ப இந்த ட்ரஸ்ட் இருந்தா என்ன ஆக, அவங்க சொல்றாங்க நாளைக்கு தௌஹீத் ஜமாத் உடைஞ்சுட்டான்னு செய்யறது, பிஜே எத்தனை அமைப்பில் வந்திருக்கிறாரு, இதே மாதிரி இந்த தௌஹீத் ஜமாத் நாளைக்கு உடையாதா? தௌஹீத் ஜமாத் உடையலாம், உடையாதுன்னு சொல்லவே முடியாது. எந்த அமைப்பும் காலகாலத்துக்கு நிலைச்சு நிற்கும் என்று சொல்லவே முடியாது. தௌஹீத் ஜமாத் உடையலாம், ஆனால் தௌஹீத் ஜமாத் உடையாமல் இருப்பதற்காக நம்ம நிறைய அணைகளை போட்டு வச்சிருக்கிறோம். தௌஹீத் ஜமாத்தில் ஏராளமான பிரச்சாரங்கள் இருக்கிறார்கள். முழுக்க முழுக்க பிரச்சாரர்களை கொண்ட ஏகத்துவத்துக்காக உயிரை விடக்கூடிய பிரச்சாரர்களை கொண்ட ஒரு ஜமாத்தாக இந்த ஜமாத் இருக்கிறது. இந்த ஜமாத் நிர்வாகிகள் தவறிழைத்தால் கூட, அவர்களுக்கு வேறு மாதிரியான சிந்தனை வந்தாலும் கூட, மாநில மேலாண்மை குழு இதை கட்டுப்பாட்டுக்குள்ள வைத்திருக்கிற இந்த ஜமாத்து குர்ஆன் ஹதீஸுக்கு எதிராக செல்லுமையானால், இதன் நிர்வாகிகள் எப்படி யோசிப்பார்களே ஆனால், இந்த ஜமாத்தை கையகப்படுத்தி தௌஹீத் ஜமாத்திலேயே இந்த ஜமாத்தை கொண்டு செல்கிற, இந்த மக்களை கொண்டு செல்கிற அப்படிப்பட்ட அந்த நிர்வாகிகள் மேலாண்மை குழு என்ற பெயரில் தௌஹீத் தாயிகள் இருக்கிறார்கள். இந்த ஜமாத்தை எவனும் உடைக்க முடியாத அளவுக்கு, உடையாத அளவுக்கு நிறைய விஷயங்கள்ல பாடம் பெற்று படிப்பினை பெற்று
அணைகளை நம்ம போட்டு வச்சிருக்கிறோம். ஆனால் உடையிறதுக்கு எதுக்கு சான்ஸ் இருக்கிறது? 10 பேர் கொண்ட ட்ரஸ்ட் தான் சீக்கிரமா உடையும். ஒரு அமைப்பு உடையினா கூட பல வருஷங்களாக. ஆனால் ட்ரஸ்ட் சீக்கிரமா உடையுமா இல்லையா? அப்படி ட்ரஸ்ட் உடைந்தால் என்ன ஆக? அந்த ட்ரஸ்ட் உடைந்து ஒரு பெருங்கூட்டம் தௌஹீதுக்கு எதிரான சிந்தனையில் இருப்பார்களே, ஆனால் அப்ப அந்த பள்ளிவாசல் தௌஹீதை விட்டு செல்லக்கூடிய நிலைமை ஏற்படும். இன்றைக்கும் பார்க்கிறோம், ஆதிரா மண்டலத்தில் கூட அப்படி ஒரு பள்ளிவாசல் இன்றைக்கு மாறி போயிருக்கிறது. தௌஹீத் ஜமாத் பேர்ல அந்த பள்ளிவாசல் வசூல் செய்யப்பட்டது. அது அந்த தெருவை சேர்ந்தவர்கள் என்ன பண்ணாங்கன்னா, அந்த ஒரு தர்காவை இடித்து ஒரு பள்ளிவாசலை உருவாக்கினார்கள். அப்ப இந்த பள்ளிவாசல திருப்பள்ளியை வச்சிருப்போம், தௌஹீத் ஜமாத் நம்ம காய்ச்சிருந்தானா என்ற ஆரம்பத்திலேயே அவர்கள் அந்த தெரு பெயர்ல பள்ளிவாசல் வைத்திருந்தார்கள். ஆனால் இன்றைக்கு என்ன நிலைமை? அந்த ட்ரஸ்ட்ல உள்ளவர்கள் வெளிநாடுகளுக்கு சென்று விட்டார்கள். ஊர்ல இருக்கிறது யாரு? தெருவை சேர்ந்தவர்கள், தர்காவுக்கு செல்லக்கூடியவர்கள், குடிமரத்தை வணங்கக்கூடியவர்கள், அசன் ஹுசைன் பெயர்ல மூலு ஓதக்கூடியவர்கள், தீக்குழி மிதிக்கக்கூடியவர்கள். இப்படிப்பட்டவருடைய கைப்பிடிக்குள்ள ஒரு தௌஹீது பள்ளிவாசல், தௌஹீது சகோதரர்களால் பணம் கொடுத்து கட்டப்பட்ட பள்ளிவாசல் இன்றைக்கு ஒரு சிற்குடைய கூடாரமாக, சிற்கு இணை வைப்பவர்களுடைய அவங்களுடைய ஆதிக்கத்தில் இருக்கக்கூடிய இடமா மாறி போய்விட்டது. அப்ப இதையெல்லாம் பார்த்துதான் நம்ம என்ன செய்யறோம்னு சொன்னா, இந்த நிலைமை தௌஹீத் பள்ளிவாசல் ஏற்பட்டு விடக்கூடாது. ஏன் எத்தனை அகல ஹதீஸ் பள்ளிவாசல்கள் பார்க்கிறோம். அகல ஹதீஸ்காரர்கள் என்ன செய்வார்கள்? சில தௌஹீத் அமைப்பு என்ற பெயர்ல சில பேர் அகல ஹதீஸ் மாதிரி சில பேர் இருப்பார்கள். அவங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டா, ஒரு பள்ளிவாசல் கேட்கிறவனுக்கு பள்ளிவாசல் கட்டி கொடுப்பார்கள். கட்டி கொடுத்து விட்டு என்ன செய்வாங்க? அந்த பள்ளிவாசலை கவனிக்க மாட்டார்கள், கண்காணிக்க மாட்டார்கள். அதுல இவங்களுடைய அந்த கண்காணிப்பு நிர்வாகம்ல இருக்காது. அந்த பள்ளிவாசல்கள் கூட்டு ஓதப்படக்கூடிய இடமாக, அந்த பள்ளிவாசல்கள் வரதட்சணை திருமணத்தை எல்லாம் அங்கீகரிக்கிற பள்ளிவாசல்களாக அப்படியெல்லாம் தர்காக்கள் உள்ள வருகிற அளவுக்கு அப்படியெல்லாம் மாறி போயிருக்கிறது. அப்ப இப்படி பள்ளிவாசல் போயிடக்கூடாது. வேற வேற அந்த அகல ஹதீஸ்ல இருந்து பாடம் படித்தோம். அதே மாதிரி தமுகவுல இருந்து கூட பாடம் படித்தோம். 9 வருட காலமாக அல்லாஹ் மீது சத்தியம் செய்து நாங்க தௌஹீதுக்கு எதிராக வரமாட்டோம், நாங்க பதவி வாங்க மாட்டோம், நாங்க உங்களோட சேர்ந்து ஒட்டுமொத்த சமுதாயத்துடைய நலனுக்காகவும் பாடுபடுவோம் என்று நம்மோடு இருந்து தௌஹீத் வேஷம் போட்டவர்கள் 9 வருஷத்துக்கு பிறகு அவங்களுக்கு 9 வருஷமா உழைச்சு கொடுத்தோம், ரத்தத்தை கொடுத்தோம், காசு பணத்தை கொடுத்தோம், உடல் உழைப்பு கொடுத்தோம். பல பேச்சாளர்கள் தமுகவுடைய மேடையில போய் முழங்கினார்கள், ஊராக போய் தமுகவை வளர்ப்பதற்கு பாடுபட்டார்கள். 9 வருஷத்துக்கு பிறகு தௌஹீத் ஜமாத் எங்களுக்கு தேவையில்லை, நீங்க இருந்த மத்த ஆளுங்க வரமாட்டேங்கிறாங்க என்று விரட்டி எடுத்தார்கள் இல்லையா? இப்படி ஒரு நிலைமை ஏற்படக்கூடாது என்பதற்காகத்தான் பல விஷயங்கள் இருந்து பாடம் படித்து என்ன பண்ணணும் கேட்டா, இனிமேல் தௌஹீத்வாதிகள் ஏமாறக்கூடாது, தௌஹீத்வாதிகள் ஏமாறக்கூடாது என்றால் நம்ம கணக்கு வழக்கு கேட்கிற உரிமை நமக்கு இருக்க வேண்டும். ட்ரஸ்டா இருந்த அந்த உரிமை இருக்குமா? இந்த பள்ளிவாசலுக்காக பணம் கொடுத்தவங்க கேட்க முடியுமா? இந்த ஊர்ல தௌஹீதை வளர்ப்பதற்காக பாடுபட்டவங்க கேள்வி கேட்க முடியுமா? ட்ரஸ்டா இருந்த 10 பேருக்கு தான் சொந்தம், வேற எவனும் கேள்வி கேட்க முடியாது. அந்த 10 பேர்ல ஒரு 6 பேர் சேர்ந்து தர்காவை ஆக்கிடுவோம், இதுல சுன்னத்துல் ஜமாத் பள்ளிவாசல் ஆக்கிடுவோம் முடிவெடுப்பார்களே. ஆனால் அப்ப அப்படி போறதுக்கு சான்ஸ் இருக்கிறது. இதுக்கெல்லாம் ஒரு தடை போட வேண்டும் என்ற அடிப்படையில் தான் சிந்தித்து யோசித்து முடிவு செய்து ஆய்வுக்கு பிறகு தௌஹீத் ஜமாத் பேர்ல பள்ளிவாசல் பதிவு பண்ணுங்க அப்படின்னு சொல்றோம். அப்ப இவங்க என்ன செய்யறாங்க? நம்ம தௌஹீத் ஜமாத் கையகப்படுத்துற மாதிரி அப்படி ஒரு மாயை ஏற்படுத்தி இன்றைக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்க தெரியுமா? தௌஹீத் ஜமாத் எங்க எல்லாம் பதிவு செய்யலையோ அவங்களுடைய நிலைமை இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம். எல்லா ஊர்களையும் பார்க்கிறோம். எங்க எல்லாம் ட்ரஸ்ட் என்ற பெயர்ல தௌஹீத் அவர்கள் இயங்கி கொண்டிருக்கிறார்களோ அங்க தௌஹீத் ஜமாத் ஒதுங்குச்சுன்னு வைங்க, ஒரு நேரம் அவர்கள் அந்த ஊர் பள்ளிவாசல் ஆக்குவதற்கு எப்படி ஒரு முயற்சி எடுக்கிறார்கள் என்று சொன்னால், தௌஹீத் ஜமாத் ஒரிஜினலா குர்ஆன் ஹதீஸ் மட்டும்தான் சொல்லி இருந்த பாருங்க, இப்படி ஒரு நிலைமையை கூட தூக்கி எறிய தயாராக இருக்கிறார்கள். மற்ற எல்லா அமைப்புகளுடைய எல்லா பேச்சாளர்களுடைய கேந்திரமாக கூடாரமாக அந்த பள்ளிவாசல்கள் ட்ரஸ்ட் பள்ளிவாசல்கள் மாறி போய் கொண்டிருக்கிறது. இந்த ஊர்லயும் பார்க்கிறோம். யாரை போய் அழைக்கிறார்கள்? ஜாக்கை சேர்ந்தவர்கள். இஸ்லாம் 3 அப்படிங்கிறாங்க, குர்ஆன் ஹதீஸ், இன்னொன்னு சகாபாக்கள் அப்படிங்கிறாங்க. நம்ம அவங்ககிட்ட இருந்து விலகி வந்த உடனே நம்மளை அவங்க விரட்டி விடுகிறார்கள். தௌஹீத் ஜமாத்ல எங்களை வேணாம், ட்ரஸ்ட் தான், ஊர் தான் அப்படின்னு அவர்கள் விரட்டி விடுகிறார்கள். கடைசியில் இன்னைக்கு நிலைமை ஜாக்கள் உள்ளவர்கள் பேசுகிறார்கள். யார் மேலே எல்லாம் குற்றச்சாட்டுகள், அவருடைய அந்த அவருடைய அந்த ஒழுக்கத்தின் மீது குற்றச்சாட்டு நம்ம சுமத்துக்கிறோமோ, யார் பொருளாதார மோசடியில் முன்னணியில் இருக்கிறார்களோ அவர்கள் பேசக்கூடிய ஒரு இடமாக ஆகிக்கொண்டிருக்கிறது.
அப்ப இது மாதிரியான ஒரு நிலைமை தான் ஏற்படும். எல்லாரும் வந்து பேசுவார்கள். அப்ப தௌஹீத் ஜமாத் என்ற பெயர்ல இந்த ஊர்ல நினைஞ்சிருக்கிறோம், இது இணை வைப்பு இணை இல்லமாக மாறிவிடக்கூடாது, இது வந்து மற்றவருடைய கையில போய் சிக்கிவிடக்கூடாது, ஒரு ஜமாத்துடைய கண்ட்ரோல்ல இருந்தால் இது ஒரு இந்த கொள்கையில கரெக்டா நிக்கும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் இங்க தனி பள்ளிவாசல் இந்த தௌஹீத் சகோதரர்கள், இந்த ஊர்ல உள்ள தௌஹீத் சகோதரர்கள் அந்த பள்ளி ட்ரஸ்ட் என்ற அந்த பள்ளியிலிருந்து விலகி வந்து தனியாக ஒரு ஆலயத்தை ஒரு இறை இல்லத்தை உண்டாக்கி இருக்கிறார்கள். தௌஹீத் ஜமாத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ட்ரஸ்டுக்காரங்க பயப்படுற மாதிரி நம்ம பயப்பட மாட்டோம். நாளைக்கு அமைப்பு உடைஞ்சா என்ன ஆகுறது? அமைப்பு உடைந்தால் ஏபிசிடில இருந்து ஆரம்பித்து ஜெட் வரைக்கும் கொண்டு வர எங்களால் முடியும். அல்லாஹ் அப்படிப்பட்ட ஒரு வலிமையை இந்த ஜமாத்துக்கு கொடுத்திருக்கிறார். அல்லாஹ்வை மாத்திரமே நம்பி இருக்கிற ஜமாத்து தமுகவிலிருந்து விலகி வந்தோமே, பேரைத்தான் விட்டு வந்தோம், சில நிர்வாகிகளை தான் விட்டு வந்தோம். தமுகவை விட பல மடங்கு இந்த ஜமாத் இன்றைக்கு உயர்ந்திருக்கிறதா இல்லையா? அப்படி ஒரு இன்றைக்கு தேர்தலில் வந்து யார் ஆட்சிக்கு வருவது என்பதை முடிவு செய்யக்கூடிய நிலைமையில இந்த ஜமாத் அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கானா இல்லையா? மற்றவர்களை எல்லாம் அவங்களுடைய சீட்டுகளுக்குத்தான் இவர்கள் விலை போவார்கள் என்று அரசியல் கட்சியில் விளங்கியிருக்கிறார்கள். எதை கொடுத்தாலும் விலை போகாத கூட்டம் இந்த தௌஹீத் ஜமாத் என்று எல்லா அரசியல் கட்சி வழங்கியிருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு கண்ணியத்தை அல்லாஹ் அந்த ஜமாத்து கொடுத்திருக்கானா இல்லையா? ஜாக்கில் இருந்து விலகி வந்தோம். நம்ம கையில அன்னைக்கு மர்கஜுகள் பெரிய அளவுல மர்கஜுகள் இல்ல, எல்லா மர்கஜுகளையும் விட்டு விட்டு வந்தோம். ஏபிசியில இருந்து ஆரம்பித்தோம். இன்றைக்கு நிலைமை என்ன? நம்முடைய மர்கஜுகளுக்கு பயான் செய்வதற்கு தாயை அனுப்ப முடிய அளவுக்கு ஏராளமான இறை ஆலயங்கள், தௌஹீத் ஆலயங்கள், தௌஹீத் இல்லங்கள், தௌஹீதை பேசக்கூடிய தௌஹீத் ஜமாத்துடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிற 500க்கும் மேற்பட்ட மர்கஜுகள் இன்றைக்கு உருவாகி இருக்கிறது. தாயிகள் தான் இல்ல, பள்ளிவாச நிறைய வந்து விட்டது. அப்ப எந்த ஊர்ல இந்த மாதிரி எங்களை தள்ளினாலும் சரி நாங்க அதை பத்தி கவலைப்பட மாட்டோம். இன்ஷா அல்லாஹ் இந்த ஊர்ல இப்ப ஏபிசில இருந்து நம்ம ஆரம்பிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. ஒட்டுமொத்த ஊர் மக்கள் தௌஹீத் ஜமாத்துடைய இந்த ஒரு தௌஹீத் ஜமாத்துடைய நிர்வாகத்தில் நடைபெறுகிற ஊர் மக்கள் தான் நிர்வகிப்பாங்க. கண்காணிப்பு மட்டும்தான் தலைமையா இருக்கு. அதுக்காக வேண்டி தௌஹீத் ஜமாத் தலைமை நிர்வாகம் பண்ண மாட்டார்கள். ஊர் மக்களால் தான் பள்ளிவாசல் நிர்வாகம் செய்யப்படும். இதுல வந்து ஏதாவது ஒரு நிர்வாகி மேல குறை இருந்தால் மாநில தலைமை கேட்பார்கள். யாராவது இதுல மோசடி செய்வார்களே ஆனால் அவர் மீது மாநில தலைமை நடவடிக்கை எடுப்பார்கள். அப்படி இதுல தவறு நடந்துவிட அளவுக்கு ஒரு அரணை ஏற்படுத்திக் கொண்டு ஒரு இறை ஆலயத்தை இங்க உண்டாக்கி இருக்கிறார்கள். இதுக்கு எல்லா மக்களும் என்ன செய்யணும்? இங்க உள்ள தௌஹீத் மக்கள் அனைவரும் சேர்ந்து இந்த ட்ரஸ்ட் நம்ம வைத்திருக்கிற நம்ம ஏற்கனவே நம்ம வைத்த அந்த பள்ளிவாசல்ல இன்றைக்கு எல்லாரும் வந்து பேசுகிற நிலைமை இருக்கிறது. இதுக்காக வேண்டிய நம்ம பாடுபட்டோம், இதுக்காக வேண்டிய ஜாக்கில இருந்து விலகி வந்தோம், இதுக்காக வேண்டிய கஷ்டப்பட்டோம். அப்ப அந்த மாதிரியான ஒரு நிலைமை தமுக வந்து ஏறுது, ஜாக்கு வந்து ஏறுது. அப்படி ஒரு நிலைமை ஏற்படாமல் நீங்க அனைவரும் என்ன செய்யணும்? இந்த தௌஹீத் ஜமாத்தினுடைய அந்த அவங்களுடைய நடவடிக்கைகளுக்கு முழு ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று கூறி இறை இல்லங்கள் இணை இல்லங்களாக எங்கே எல்லாம் நடைபெறுகிறதோ, எங்கே எல்லாம் ஷிர்க் பிதஅத் கூடாரமாக பள்ளிவாசல்கள் இருக்கிறதோ அதையெல்லாம் தூக்கி எறிந்து விட்டு தூய்மையான இறை இல்லத்தை நடத்துவதற்கு அங்க தொழுவதற்கு அனைவரும் முன் வர வேண்டும் என்று கேட்டு முடிக்கிறேன். வாகுர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹ்